வரவேற்கிறேன். ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಆರೈಸಿ ಬರೆ ಮಾಡುತ್ತೇನೆ. உன்னதரின் திருவிழா இந்த நாளில கொண்டாடுகிறோம். ಉನ್ನತರಾದ ಈ ಹಬ್ಬವನ್ನು ಇವತ್ತು ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு பெயர்களை வைத்து இன்றைக்கு ஆகமாக கொண்டாடுகிறார்கள். ಒಂದೊಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸೇವಕರು ಒಂದು ಹೆಸರಿಟ್ಟು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்முடைய ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபையிலும் நாம ஒரு பெயரை வைத்து கொண்டாடுகிறோம். ನಮ್ಮ ಜೀಸಸ್ ಗಾಸ್ಪಲ್ ಪ್ರೀಚಿಂಗ್ ಸಭೆಯಿಂದ ನಾವು ಒಂದು ಹೆಸರಿಟ್ಟು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. உன்னதரின் திருவிழா என்று சொல்லி. ಉನ್ನತರಾದ ಒಂದು ಹಬ್ಬವಾಗಿದೆ. இந்த உன்னதர் யார்? ಈ ಉನ್ನತನು ಯಾರು? அருமையான ஊழியக்கார அம்மா சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ಪ್ರೀತಿ ಸೇವಕರಮ್ಮ ಹೇಳ್ತಾ திரியேக தேவன் என்று சொல்லி. ತ್ರಿಯೇಕ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். ತಂದೆ ಕುಮಾರ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು. இந்த மூணு பேரோட சேர்ந்தவர் தான் உன்னதமானவர் என்று சொல்லுவோம். ಸೇರಿದವರೇ ಉನ್ನತರು. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவன், ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು, சகலத்தையும் ஆளக்கூடியவர், ಸಕಲವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರು, சகலத்திலும் ஆமே மேன்மை உள்ளவர். ಸಕಲವು ಮೇನ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த ராஜாதி ராஜாவை தான், ರಾಜಾದಿ ರಾಜನನ್ನೇ, அந்த கர்த்தாதி கர்த்தனை தான் ಕರ್ತಾದಿ ಕರ್ತನನ್ನೇ இன்னைக்கு கொண்டாட வந்திருக்கிறோம். ಇವತ್ತು ಆಚರಣೆ ಮಾಡೋಕ್ಕಾಗಿ இவருக்கு ஒரு பெயரை வைக்கிறோம். ಈತನಿಗೆ ಒಂದು ಹೆಸರು ಇಡುತ್ತೇವೆ. உன்னதரின் திருவிழா. ಉನ್ನತರಾದ ಹಬ್ಬವು. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, என் உன்னதரின் திருவிழாவை கொண்டாட வந்திருக்கிறேன். ಉನ್ನತ ಕರ್ತನ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡೋಕ್ಕಾಗಿ என்னை உருவாக்கினவருடைய திருவிழா கொண்டாட வந்திருக்கிறேன். ಉಂಟು ಮಾಡಿದವರ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡೋಕ್ಕಾಗಿ ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இந்த உன்னதரின் வாக்குத்தத்தம் என்ன? ಈ ಉನ್ನತನ ವಾಗ್ದಾನವೇ இன்றைக்கு உங்களுக்குள்ள குழப்பம் இருக்கிறதா? ನಿಮ್ಮೊಳಗೆ ಸಂಕಲ್ಪವಿದೆಯಾ? கண்ணீர் இருக்கிறதா? ಕಣ್ಣೀರಿದೆಯಾ? துக்கம் இருக்கிறதா? ದುಃಖವಿದೆಯಾ? வேதனை இருக்கிறதா? ವೇದನೆಯಿದೆಯಾ? சஞ்சலம் இருக்கிறதா? ಸಂಕಲ್ಪವಿದೆಯಾ? போராட்டம் இருக்கிறதா? ಹೋರಾಟವಿದೆಯಾ? பலர் உன்னை கைவிட்டாங்களா? ಹಲವಾರು ನಿನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರಾ? வியாதி மேல வியாதி வருகிறதா? ರೋಗ ಮೇಲೆ ರೋಗ ಬರುತ್ತಾ பண ಇದೆಯಾ? பிரச்சனையில கஷ்டப்படுகிறாயா? ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಕಷ್ಟಪಡುತ್ತೀರಾ? கணவன் உன்னை வெறுக்கிறானா? ಗಂಡನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾನಾ? மனைவி உன்னை வெறுக்கிறார்களா? ಹೆಂಡತಿ ನಿರಾಕರಿಸುತ್ತಾರಾ? பிள்ளைகள் உங்களை நேசிக்கலையா? ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿಲ್ಲವಾ? பெற்றோர் உங்களை பார்க்கலையா? ಹೆತ್ತಿದವರು ನಿಮ್ಮ எந்த ನೋಡಿಲ್ಲವಾ? சூழ்நிலையிலும் ಏನೇ ಸ್ಥಿತಿ ಇದ್ದರೂ இந்த உன்னத கர்த்தர் சொல்லுகிறார், ಉನ್ನತ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் மரணத்தை ஜெயமாக விழுங்கினேன். ನಾನು ಜಯವಾಗಿ ನುಂಗಿದ್ದೇನೆ. எல்லா முகங்கள் இருக்கிற கண்ணீரை நான் துடைக்கிறவர். ಎಲ್ಲರ ಮುಖದಲ್ಲಿರುವ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುವಂತವರು. உங்களுடைய அழுகையோ, ನಿಮ್ಮ ಅಳುವಿಕೆಯೋ, உங்களுடைய கண்ணீரோ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರೋ, உங்க நிந்தையோ, ನಿಮ್ಮ ನಿಂದನೆಗಳೋ, உங்க வேதனையோ, ನಿಮ್ಮ ವೇದನೆಯೋ, உங்க போராட்டமோ, ನಿಮ್ಮ ಹೋರಾಟವೋ, எதுவானாலும் ಏನೇ ಇದ್ದರೂ இன்றைக்கு உங்களை விட்டு அகன்று போகும். ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ஒரு ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஹalleluya. 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 யெசாயா 25:8 இப்படியா சொல்லுகிறது, 25:8 ಹೇಳುತ್ತದೆ, உங்களுடைய வேதனையை மாற்றும்படி, ನಿಮ್ಮ ವೇದನೆಯನ್ನು உங்க ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, அழுகை என்கிற கண்ணீரை துடைக்கும்படி, ಅಳುವೆ ಎಂಬ ಕಣ್ಣೀರು ಒರೆಸುವುದಕ್ಕಾಗಿ, பூமியில் இருக்கிற சகல நிந்தைகள் உங்களை விட்டு மாறி போகும்படி, ಎಲ್ಲ ನಿಂತಿರಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ನೀಗುವುದಕ್ಕಾಗಿ, இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கினேன் என்று சொல்லுகிறார். ಜಯವಾಗಿ ನುಂಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. 1 கொரிந்தியர் 15:54 சொல்லுகிறது. 1 ಕೊರಿಂಥರ್ 5:51 ಹೇಳುತ್ತದೆ. 1 கொரிந்தியர் 15:54 என்ன சொல்லுகிறது? 1 ಕೊರಿಂಥರ್ 5:54 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அங்கு இப்படிதான் சொல்லுகிறார், ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, அவர் மரணத்தை ஜெயமாக்குறவர். ಆತನು ಮರಣವನ್ನು ಜಯವಾಗಿ அழிவுள்ளதாகிய இது ನಾಶಕವಾದದ್ದು ಇದು அழியாமையும், ಅದು ಅಳಿಯದನ್ನು சாவுக்கு எதுவாகிய இது ಸಾವಕ್ಕೆ ತಕ್ಕದಾಗಿರುವುದನ್ನು, சாவாமையும் ಸಾವಾವ ಇರುವುದನ್ನು தரித்துக் கொள்ளும் போது ಧರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது. ಮರಣ ಜಯವಾಗಿ ನುಂಗಲ್ಪಟ್ಟಿತು. மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது. ಮರಣ ಜಯವಾಗಿ பக்கத்து ನುಂಗಲ್ಪಟ್ಟಿತು. பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ இயேசுவின் மரணம் ಯೇಸುವಿನ எனக்கு ಮರಣವು ஜெயத்தை கொடுக்கிறது. ನನಗೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಿತು. இயேசுவின் மரணம் ಯೇಸುವಿನ எனக்கு ಮರಣವು ஜெயத்தை கொடுக்கிறது. ನನಗೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಿತು. பக்கத்துல கரம் பிடிச்சு சந்தோஷமா சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರೆವಿ ಸಂತೋಷವಾಗಿ ಕೇಳಿರಿ. இயேசுவின் மரணம், ಯೇಸುವಿನ திரியேக ಮರಣವು, தேவனின் மரணம் ಏಕ ದೇವರ ಮರಣವು எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. ನನಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. சொல்லுங்க, எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. ನನಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. இப்ப யோபு சொல்லுகிறார், ಹಾಗಾಗಿ ಯೋಬ ಹೇಳುತ್ತಾರೆ, 19ஆம் அதிகாரம் 19ನೇ ಅಧ್ಯಾಯ 25வது வசனம், 25ನೇ ವಾಕ್ಯವು, Job chapter 19 verse 25. ಯೋಬ 29:5 அங்கே அவர் சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ನನ್ನ ಮೆಪ್ಪರ ಆತನು ಪುನರ್ತನವಾಗಿ, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ನನ್ನ ಕರ್ತನು ಜೀವವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. நல்லா சொல்லுங்க, கரம் உயர்த்தி சொல்லுங்க, ಕರೆ ಎತ್ತಿ ಹೇಳಿರಿ, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ನನ್ನ ಕರ್ತನು ಜೀವವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. திரியேக தேவன் உயிரோடு இருக்கிறார். ಏಕ ದೇವರು ಜೀವವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. நம்ம கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் இல்லையா? ನಮ್ಮ ಕರ್ತನು ಜೀವವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರಲ್ಲ, இருக்காரா இல்லையா? ಇದಾರಾ ಇಲ್ಲವಾ? சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ, உயிரோடு உயிராக யார சொல்லு, ಎಂಗ ಯೇಸು, ಯಾರು ಎಂಗ சொல்லு? ಯೇಸು, ಎಂಗ ಯೇಸು. சத்தமா ಯಾರು?
யார் சொல்லுங்க? நம்ம இயேசு. எங்க இயேசு? உங்க இயேசு. நல்ல இயேசு. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுமா? ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் எல்லாரும் சொல்லுமா? சந்தோஷವಾಗಿ ಹೇಳೋಣವಾ? எல்லாரும் சொல்லுமா? எல்லாரும் ಹೇಳೋಣವಾ? உயிரோடு உயிராக கலந்தவரை யார சொல்லு? நம்ம இயேசு, நம்ம இயேசு, நம்ம இயேசு. நலாச்சு இதயத்தில துடி துடிப்ப வைத்தவர் யார சொல்லு? நம்ம இயேசு, நம்ம இயேசு, நம்ம இயேசு. உயிரோடு உயிராக கலந்தவரை யார சொல்லு? நம்ம இயேசு, நம்ம இயேசு, நம்ம இயேசு என்று சொல்லு. இதயத்தில துடி துடிப்ப வைத்தவரை யார சொல்லு? நம்ம இயேசு, நம்ம இயேசு, நம்ம இயேசு. நல்லா சொல்லு. தாயின் கருவி தெரிஞ்சவரே, என் பேரை சொல்லி அழைச்சவரே. சொல்லு. தாயின் கருவி தெரிஞ்சவரே, என் பேரை சொல்லி அழைத்தவரே. எனக்காக 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 மரித்தீர, எனக்காக 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 உயிர் எனக்காக 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 மறித்தீர, எனக்காக 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 உயிர்த்தீர. ஆமென். ஆமென். யாருக்காகங்க? ಯಾರಿಗಾಗಿರಿ? பக்கத்து பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. உனக்கு இல்ல, ನಿನಗಲ್ಲ, எனக்கு. ನನಗಾಗಿ. சொல்லு, எனக்காக. ನನಗಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. கொஞ்சம் கோச்சிக்காத, பக்கத்து பார்த்து சொல்லு, கோச்சிக்காத. ಕೋಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಡ. நமக்காக. ನಮಗಾಗಿ. பஸ் சொல்லுங்க, உனக்கு இல்ல, ನಿನಗಲ್ಲ, எனக்காக. ನನಗಾಗಿ. கோபப்படாத, ಕೋಪಕೊಳ್ಳಬೇಡ. நமக்காக. ನಮಗಾಗಿ. உனக்காக 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 மரித்தாரே, எனக்காக 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 உயிர்த்தாரே. உனக்காக 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 எனக்காக 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 உயிர்த்தாரே. செத்தவங்கையில கொடுத்த வெத்தலை மாரி ಸತ್ತವನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಎಲೆ ಆಗಿದೆ. செத்தவனுக்கு எதை வச்சாலும் அவனுக்கு தெரியாது. ಸತ್ತವನ ಕೈಯಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಏನಿಟ್ರು ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ஆன்றப்பான் வாயில வெத்தலை வச்சோம்னா அப்படியே ಬಾಯಲ್ಲಿ ಎಲೆ ಇಟ್ಟರೆ ಆ ಅಂತ ಇರ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. எங்க அப்பா செத்து போயிட்டாரு. எங்க அப்பா செத்துட்டாரு. ನಮ್ಮ ಅಪ್ಪ ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ರು. கடைசி பையன், ಕೊನೆ ಮಗ. அழுகணும். ಅಳಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. பாஸ்டா இருந்தாலும் என்ன செய்யணும்? ಪಾಸ್ ಆಗಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? அழணும். ಅಳಬೇಕು. எனக்கு சாதாரணமா அழுக வராது. ನನಗೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಅಳುವು ಬರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. இங்க இருந்து போகும்போது நினைச்சிட்டே போறேன், ಇನ್ನ ನೆನ್ಸ್ಕೊಂಡೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. அந்த எல்லையில இருந்து போகும்போதே சத்தம் போட்டு அழுதுட்டு போகணும். ಆ ಕೊನೆಗೆ ಹೋಗುವಾಗ ನಾ ಹತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಜೋರಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே மாதிரி சத்தம் போட்டுட்டு போறேன், அப்பா அப்பா பாட்டு போய் ಅದೇ ರೀತಿ ಶಬ್ದವಾಗಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಅಂದ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಅಳ್ಕೊಂಡು அவர் மேல போய் விழுந்தா ஒரே நாத்தம், ಅವ್ರ ಮೇಲೆ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಒಂದೇ ವಾಸನೆ. ஆனா அழுகிறேன். ಆದ್ರೆ ಅಳು ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் மேல இருக்கிற நாத்தத்தை ஒரு பக்கம் கீழே பிடிச்சிட்டு யாரும் பாத்திர போறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே அழுகிறேன். ಅವ್ರ ಮೇಲಿರೋ ವಾಸನೆ ಯಾರು ನೋಡೋ ಬದಲು ಹಾಗೆ ಮೂಗಿಟ್ಕೊಂಡು மனுஷர் காணும்படியாக நம்ம அழுகிறோம், ಮನುಷ್ಯ ನೋಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ஆனா ಅಳುತ್ತೇವೆ. கர்த்தர் காணும்படி நம்ம ஒரு நாள் அழுகிறது இல்ல. ಅದು ದೇವರು ನೋಡುವಾಗ ಯಾವತ್ತೂ ಅಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. எனக்காக மரிச்சவர், ನನಗಾಗಿ ಸತ್ತವ, எனக்காக உயிர்த்தோடு எழுந்தவர், ನನಗಾಗಿ ಜೀವಂತವಾಗಿ அவர் எப்படி நம்ம கொண்டாடணும் தெரியுமா? ಅವ್ರು ಹೇಗೆ ಆಚರಿಸಬೇಕು ಗೊತ್ತಾ? அவெல்லாம் பார்த்தா என்னமோ மாதிரி வந்து உக்காந்துருக்கு. ಏನೋ ಒಂಥರ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ. ஆட்டுக்கறி பிரியாணி இருக்கு, மாட்டுக்கறி பிரியாணி இருக்கு, கோழிக்கறி பிரியாணி இருக்கு, வாத்துக்கறி பிரியாணி இருக்கு, அப்புறம் கொக்கு கறி பிரியாணி இருக்குன்னு சொல்லி பாருங்க, முகத்துல கலகலப்பா குளுகுளுப்பு டபடபன்னு எல்லாம் வந்துடும். ದನ ಬಿರಿಯಾನಿ, ಕುರಿ ಬಿರಿಯಾನಿ, ಕೋಳಿ ಬಿರಿಯಾನಿ, ಈ ರೀತಿ ಬಾತ್ ಬಿರಿಯಾನಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲ ಬಡಬಡ ಅಂತ ಓಡ್ ಬಂದ್ಬಿಡ್ತೀವಿ. முட்டை பிரியாணி இருக்குன்னு சொல்லு, ಮೊಟ್ಟೆ ಬಿರಿಯಾನಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ, வெஜிடபிள் பிரியாணி இருக்குன்னு சொல்லு, ವೆಜಿಟೇಬಲ್ ಬಿರಿಯಾನಿ புஷ்கன்னு போயிரலாம். ಕುಷ್ಕ, முட்டை பிரியாணியா, ಮೊಟ್ಟೆ ಬಿರಿಯಾನಿ, வெஜிடபிள் பிரியாணியா, ವೆಜಿಟೇಬಲ್ ಬಿರಿಯಾನಿ, ஆமென். ಆಮೇನ್, காய்கறி பிரியாணி, ತರಕಾರಿ ಬಿರಿಯಾನಿ, ஒரு எருமை பிரியாணி சொல்லி பாருங்க, ಒಂದು ಎಮ್ಮೆ ಬಿರಿಯಾನಿ ಅಂತ ಹೇಳಿ ನೋಡಿರಿ. ஆமென். ಆಮೇನ್. நம்ம முகத்துல அப்படியே களை அடிச்சிரும். ನಮ್ಮ ಮುಖದ ಹಾಗೆ ಕಳೆ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. ஆமென். ಆಮೇನ್. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்க வந்திருக்குங்க. ಸತ್ತು ಜೀವಂತವಾಗಿದ್ದ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಕ್ಕಾಗಿ ஆமென். ಬಂದಿದ್ದೇವೆ. யோபு சொல்றாருங்க, ಯೋಬು ಹೇಳುತ್ತಾರೆ, என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார். ನನ್ನ ಜೀವ ಸ್ವರೂಪದ ಜೀವವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. சொல்லுங்க ஹல்லேலூயா.
வெளிப்படுத்தல் 1 பார்க்கும்போது அங்க சொல்ற 18 சொல்லுகிறது, ಪ್ರಕಟಣೆ 1:18 இதோ ಹೇಳುತ್ತದೆ, சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், ಓ ಸದಾ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ಜೀವವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇನೆ, மரித்தேன் ஆனாலும் ಸತ್ತಿದ್ದೇನೆ ಆದರೂ இதோ சதா காலங்களிலும் ಓ ಸದಾ ಕಾಲದಲ್ಲಿ உயிரோடு இருக்கிறேன். ಜೀವವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. நான் மரணத்துக்கும் ನಾನು ಮರಣಕ್ಕೂ பாதாளத்துக்குரிய ಪಾತಾಳಕ್ಕೂ திறவுகளை உடைக்கிறேன் என்று ಬೀಗದ சொல்லுகிறார். ಕೈಯುಳ್ಳವರಾಗಿದ್ದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ಲೂಕ 24ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்க ನೋಡುವಾಗ 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 6ನೇ ವಾಕ್ಯ அவர் ಹೇಳುತ್ತದೆ, இங்க இல்லை, ಆತನು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ, அவர் உயிர்த்தெழுந்தார். ಆತನ ಪುನರ್ತನವಾದರು. மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மண்ணை நேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு அல்லேலூயா. மண்ணை நேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். ஆமா. அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். ஆமென். மரணம் அவரை தடுத்து போதும். நிறுத்த முடியவில்லை. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. மத்தேயு 28:6 சொல்லுகிறது, ಮತ್ತೆ 28:6 ಹೇಳುತ್ತದೆ, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். ಆತನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಪುನರ್ತನವಾದರು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, தாம் சொன்னபடியே. ಆತನು ಹೇಳಿದ அவர் ಪ್ರಕಾರವೇ, இங்க இல்லை, ಆತನು ಇಲ್ಲಿ தாம் ಇಲ್ಲ, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ಆತನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಜೀವವುಳ್ಳವರು. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ದೇವರು ಇಟ್ಟ ಜಾಲವನ್ನು ಬಂದು ನೋಡಿರಿ. ஹalleluya. பக்கத்துல சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೇಳಿರಿ, நீயும் நானும் சொன்ன வார்த்தை மாறிடுவோம். ನೀವು ನಾವು ಹೇಳಿದ ಮಾತು ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. ஆனா ஏசப்பா அப்படி அல்ல, ಆದ್ರೆ ಏಸಪ್ಪ ಆಗಲ್ಲ, சொன்னா அப்படியே செய்வா. ಹೇಳಿದ್ರೆ ಹಾಗೆ ಮಾಡುವವರು. நான் மரித்தேன், ನಾನು ಸತ್ತಿದ್ದೇನೆ, உயிரோடு எழும்பினேன் என்று சொல்லுகிறார். ಜೀವವಾಗಿ ದೊರೆದಿನ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொன்னவர் செய்து முடிக்கிறவா. ಹೇಳಿದವರು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿ. ஹalleluya. ஹalleluya. இனி அழுகை இல்லை, ಇನ್ನು ಅಳುವಿಕೆ ಇಲ್ಲ, இனி கண்ணீர் இல்லை. ಇನ್ನು ಕಣ್ಣೀರಿಲ್ಲ. யோவான் 20ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ಯೋಹಾನ 20ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ 11ஆம் வசனம் சொல்லுகிறது, 11ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அங்கே அழுது கொண்டிருந்த பெண்மணியாகிய மரியாள். ಅತ್ಕೊಂಡಿರುವ ಸ್ತ್ರೀಯಾಗಿರುವಂತ ಮರಿಯಾಳು. அங்கே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 13ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அழுது கொண்டிருக்க அந்த பெண்ணை பார்த்து, ಅಳುತ್ತಾ ಇರುವ ಸ್ತ್ರೀಯನ್ನು ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? ಸ್ತ್ರೀ ಯಾಕೆ ಅಳುತ್ತೆ? அதற்கு அவள், ಅದಕ್ಕೆ என் ಆತಳು, ஆண்டவரை எடுத்து போய்விட்டார்கள். ನನ್ನ ಸ್ವಾಮಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿಬಿಟ್ಟರು. ஹalleluya. ಆಮೆನ್. இனி உங்களுக்கு அழுகை இருக்கிறதா? ಇನ್ನು ನಿಮ್ಗೆ ಅಳುವಿಕೆ ಇರುತ್ತದಾ? இயேசு உங்ககிட்ட இருக்கிறாரா இல்ல வேற ஒருத்தட்ட இருக்காரா? ಯೇಸು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇದ್ದಾರಾ ಅಥವಾ ಬೇರೆ ಬಳಿ ಇದ್ದಾರಾ? ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. அவர் இங்கே இல்லை, ಆತನು ಇಲ್ಲಿ அவர் ಇಲ್ಲ, சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ಆತನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ அவரை ಜೀವಂತವಾಗಿ வைத்த ತೊಳೆದ. இடத்தை வந்து பாருங்க. ಆತನು ಇಟ್ಟ ಸ್ಥಳವನ್ನು ಬಂದು ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் நான் சேலஞ்ச் பண்ணணும். ನೀವು ನಾವು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡಿ ಹಾಕಬೇಕು. நான் முன்பு இருந்த வழி வேற, ನಾನು ಮುಂದೆ ಇದ್ದ ದಾರಿ இப்ப ಬೇರೆ, இருக்கிற வழி வேற. ಇವಾಗ ಇರುವಂತ ಜಾಗ நான் முன்பு ಬೇರೆ. இருந்தது, ನಾನು ಮುಂದೆ ಇದ್ದಿದ್ದು. ஆமென், ಆಮೆನ್, என்னைய ஏமாத்துகிற ஒரு பாதையில இருந்தேன். ನನ್ನ ನೇಮರ್ಸುವಂತ ஆனா ದಾರಿ ಇದೆ. இப்போது ಇವಾಗ ஏமாத்துகிற எனக்குள்ள ஏமாத்தாத ஒருவர் இருக்கிறார். ನಾನು ಏಮಾರಿಸುವ ನನ್ನೊಳಗೆ ಏಮಾರಿಸಿರುವರು அவரை வந்து பாருங்க, ಅವರನ್ನು ಬಂದು ನೋಡಿ, அவரை வந்து பாருங்க. ಅವರನ್ನು ಬಂದು ನೋಡಿ, எனக்குள்ள உயிரோடு இருக்கிறார். ನನ್ನೊಳಗೆ பக்கத்து ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ, சொல்லுங்க, எனக்குள்ள உயிரோடு இருக்கிறார். ನನ್ನೊಳಗೆ ಜೀವ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾರೆ, பக்கத்து பஸ் சொல்லுங்க, எனக்குள்ள உயிரோடு இருக்கிறார். ನನ್ನೊಳಗೆ ಜೀವ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾರೆ, நானும் உயிரோடு இருக்கிறேன். ನಾನು ಜೀವವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. இந்த பெண்மணியுடைய அழுக, ಈ ಸ್ತ್ರೀಯ ಒಂದು ಅಳುವಿಕೆ, இந்த பெண்மணியுடைய கண்ணீர், ಇವಳ ಕಣ್ಣೀರು, இந்த பெண்மணியுடைய வேதனை, ಈ ಸ್ತ್ರೀಯ ವೇದನೆ, 7 பிசாசு அந்த பெண்மணிக்குள்ள இருந்து ஓடி போச்சு. ಏಳು ಶೈತಾನ ಆ ಹೆಣ್ಣೊಳಗಿಂದ ಓಡಿ ಹೋಯಿತು, சரீரத்தின் பலவீனங்கள் மாறி போச்சு, ಶರೀರ ಬಲಹೀನತೆಗಳು ಮಾರ್ಪಟ್ಟಿತ್ತು, ஒதுக்கப்பட்ட நிலை மாறிருச்சு, ಕೈಬಿಡಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತ್ತು, கைவிடப்பட்ட நிலை மாறிருச்சு, ಕೈಬಿಡಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತ್ತು, ஆமே தனிமை மாறுகிறது. ಅಲ್ಲಿ ಒಂಟಿಯಾದ ಜೀವನ இந்த ಮಾರ್ಪಟ್ಟಿತ್ತು. பெண்மணிக்குள்ள ஒரு ஏக்கம், ಈ ಸ್ತ್ರೀ ಒಳಗೆ ಒಂದು யாரும் கொடுக்காத அடைக்கலம், ಯಾರು ಕೊಡುವಂತ ಒಂದು யாரும் காட்டாத அன்பு, ಯಾರು ತೋರಿಸೋ ಒಂದು ಪ್ರೀತಿ, யாரும் சொல்லாத நல்ல வார்த்தைகள், ಯಾರು ಹೇಳಿದ ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳು, யாரும் விடுவிக்காத ஒரு விடுதலை ಯಾರು ವಿಮೋಚನೆ ಮಾಡಿದಂತ என் இயேசு எனக்கு தந்தார். ನನ್ನ ಯೇಸು ನನಗೆ என் ಕೊಟ್ಟರು, இயேசு எனக்கு தந்தார். ನನ್ನ ಯೇಸು ನನಗೆ ಕೊಟ್ಟರು. கூட இருந்த சீசர்களுக்கு தெரியவில்லை. ಜೊತೆಗಿದ್ದ ಶಿಷ್ಯರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எத்தனையோ அற்புதங்கள் அடையாள அதிசயங்கள் எத்தனையோ பேர் கண்டார்கள், அவருக்கு தெரியவில்லை. ಎಷ್ಟು ಗುರುತುಗಳು ಅದ್ಭುತಗಳು ಕಂಡರು, ಅವರಿಗೂ ಸಹ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒதுக்கப்பட்ட பெண்மணி, ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಸ್ತ್ರೀ, பாவம் செஞ்ச பெண்மணி, ಪಾಪ ಮಾಡಿದ ಸ್ತ್ರೀ, பிசாசு பிடிச்ச பெண்மணி, ಶೈತಾನ ಹಿಡಿದ ಸ್ತ್ರೀ, எல்லாராலும் கைவிடப்பட்ட பெண்மணி, ಎಲ್ಲರಿಗೂ ಕೈಬಿಡಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಸ್ತ್ರೀ, இயேசுவை பார்க்கும்படி
பார்க்கும்படியாக ಯೇಸು அந்த ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ கல்லறையை காணும்படியாக ಆ ಮಶಾನವನ್ನು அவருடைய ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ சரீரத்தை பார்க்கும்படியாக ಆತನ ದೇಹವನ್ನು ஓடி வருகிறார், ஓடி வருತ್ತಾಳೆ. இருட்டோடு வருகிறார். ಆ ಮುಂಜಾನೆ கூட அந்த ಬರ್ತಾಳೆ. சிஷ்யர்கள் வரல, ಶಿಷ್ಯರು ಅವಳ ಜೊತೆಗೆ ஆன ಬಂದಿಲ್ಲ. பெண்மணி ஓடி வருகிறார். ಸ್ತ್ರೀ ಓಡಿ ಬರುತ್ತಾಳೆ. வந்தவளுக்கு ஏமாற்றம், ಬಂದವಳಿಗೆ ಒಂದು கல்லறை ಏಮಾರಿಕೆ. திறந்து கிடக்கிறது. ಮಶಾನವು ತೆಗೆದಿದೆ. ஒரு காட்சி பார்ப்போம். ಒಂದು ಫಿಲಂ ಒಂದು ಕಾட்ಸಿ ஹalleluya, ஆமென். கல்லறை திறந்து கிடக்கிறது. ಮಶಾನವು ತೆಗೆದೇ ಇದೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. கல்லறை திறக்கப்பட்டிருக்க அந்த நிலையை ಮಶಾನ ತೆಗೆದಿರುವಂತಹ அந்த ಸಮಯದಲ್ಲಿ பெண்மணಿ பார்த்தாள். ಆ ಸ್ತ್ರೀ ನೋಡಿದಳು. அந்த பெண்மணಿ பார்த்தாள், ಆ ಸ್ತ್ರೀ ಕಂಡಳು. ஏக்கத்தோடு நிற்கின்றாள். ಎಗುತ್ತಾ ನಿಂತಿದ್ದಾಳೆ. ஐயோ ಅಯ್ಯೋ ஐயோ, ஐயோ. என் பாவத்தை விடுவித்தவா, ನನ್ನ ಪಾಪವನ್ನು என் ಮೋಚಿಸಿದವರು, கண்ணீரை துடைத்தவா, ನನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸಿದವರು, ஆமென், எனக்கு பிசாசின் காரியங்களில் விடுதலை கொடுத்தவா, ನನಗೆ ಚೈತನ್ಯಕಾರರಿಂದ ಬಿಡುಗಡೆ அவர் ಕೊಟ್ಟವರು, சரீரத்தையாவது பார்க்கலான்னு வந்தேனே, ಆತನ ದೇಹವಾದ್ರೆ ನೋಡೋಣ ಅಂತ அவர் ಬಂದೆ. சரீரத்தை காணவில்லையே, ಆತನ ದೇಹವೇ ಇಲ್ಲ, அவருடைய சரீரத்தை காணவில்லையே. ಶರೀರವಿಲ್ಲ. உழப்ப நிறைந்த இந்த பெண்மணி ಸಂಕಲ್ಪ ತುಂಬಿದಂತ ಈ ಸ್ತ್ರೀ தலைமையில கைகளை வைத்துக் கொண்டு ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟುಕೊಂಡು முக்காடு இட்டுக்கொண்டு ಆತನ ಮುಸುಕು ಹಾಕಿಕೊಂಡು அவர் ஏக்கத்தோடு அமர்ந்தா. ಅವಳು ಏಗುತ್ತಾ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಳು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. திடீரென்று சொல்லி ತಕ್ಷಣ ನೋಡಿ 2 தூதர்கள் தோன்றினார்கள். ಇಬ್ರು ದೂತರಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. பின்னால பாருங்க, ಹಿಂದೆ ನೋಡಿರಿ, எனக்கு பின்னால ನನಗೆ ಹಿಂದೆ அங்க ನೋಡಿರಿ. 3 கடவுள்னு நினைச்சிடாதீங்க. ಅಲ್ಲಿ 3 ದೇವರಂತ ನೆನ್ಸ್ಕೊಂಬಾರದು. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ಅನೇಕರು ಹಾಗೆ ನೆನ್ಸ್ಕೊಂತೀರಾ. பின்னால இந்த சீனரியில் இருக்கிற போட்டாவில பார்க்கும்போது ಹಿಂದೆ ಇಬ್ಬರು ಶಿಷ್ಯರು ನೋಡಿಬಿಟ್ಟು 2 பக்கம் இருக்கிற 2 தூதர்கள். ಇಬ್ಬರಿಗಿರುವ ಇಬ್ಬರು ದೂತರು. ஹalleluya. ಆಮೆನ್. நடுவுல இருக்காரு, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದಾರಲ್ಲ, அவர்தான் கர்த்தராகிய இயேசு. ಆತನೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. இப்ப இந்த சம்பவம் இந்த டிவில பார்க்கலாம். ಈ ಘಟನೆ ಟಿವಿಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋಣ. கல்லறைகளும் இன்னும் இருக்கிறது. 4 ಜನ ಸಮಾಧಿ ಇವಾಗ அதுல ಇದೆ. 3 பேருடைய கல்லறையில ಆದ್ರೆ 3 ವ್ಯಕ್ತಿಯ அவங்களுடைய ಸಮಾಧಿಯಲ್ಲಿ எலும்புகளும் சரீரமும் இருக்கிறது என்றார். ಅವರ ಎಮುಕಗಳು ಮಾತ್ರ ஆனா ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஒருத்தருடைய கல்லறையில மாத்திரம் ಆದ್ರೆ ಒಬ್ಬರ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ அங்க ಮಾತ್ರ சரீரமும் இல்ல, ಅಲ್ಲಿ ಶರೀರವಿಲ್ಲ, அங்க எலும்புகளும் இல்ல. ಅಲ್ಲಿ ಎಮುಕೆಗಳು ಇಲ್ಲ. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ಆತನೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ಹಾಲೆಲೂಯಾ. இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி செய்தியை ಇವತ್ತೊಂದು சில நிமிடங்களை நான் சொல்லி முடிக்க பார்க்கிறேன். ಪ್ರವಾದನ ಸಂದೇಶ ಅದು ಬೇಗನೆ ಮುಗಿಸಿ ஒரு ಹೇಳ್ತೇನೆ. அற்புதமான ஒரு மெசேஜ், அது சுருக்கமா சொல்ல ಒಂದು விரும்புகிறேன். ಅದ್ಭುತವಾದ ಸಂದೇಶ ಚುರುಕಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. வேதத்தில் பார்க்கும் பொழுது ಸತ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இங்கே எலியா, ಇಲ್ಲಿ ಎಲಿಯಾ, எலிசா, ಎಲಿಸಾ, பேதுரு, ಪೇತ್ರನು, இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள். ಸತ್ತವನ್ನು ಪುನರ್ತನವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದರು. பைபிள்ல ஒரு லேடியை குறித்து பேசுகிறார். ಬೈಬಲ್ ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. எபிரேயர் புத்தகத்திலே ಎಬ್ರಾಯ ಬರೆದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ எடுங்கள் 11ஆம் அதிகாரத்தில் 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 35வது வசனம். 35ನೇ ವಾಕ್ಯವು. இந்த மைக் கரெக்டா இருக்காப்பா? சவுண்ட் எல்லாம் வருதா? கேக்குதா பின்னாடி? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. இப்ப நீங்க கவனிங்க, ಇವಾಗ ನೋಡಿರಿ, சத்தத்தை உயர்த்தி மைக் வச்சிருக்கவங்க அந்த வசந்த வாசிங்க. ಶಬ್ದವಾಗಿ ಮೈಕ್ ಇಟ್ಕೊಂಡಿರೋರು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. சாக கொடுத்த ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க
எழுந்திருக்க பெற்றார்கள். உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை மேன்மையான இந்த உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற்ற சம்மதியாமல் விடுதலை பெற சம்மதியாமல் விடுதலை பெற்றல்ல விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே சில பெண்களை குறித்து சொல்லுகிறது. அதுல குறிப்பா ஒரு பெண்ணை சொல்றார். அது ಮುಖ್ಯವಾಗಿ ಒಂದು ಸ್ತ್ರೀகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை ಸ್ತ್ರೀನು ಸಾಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟ ತಮ್ಮವರನ್ನು அவர் சொல்ல உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ಪುನರ್ತನವಾಗಿ ತಿರುಗಿಕೊಂಡವರು. அப்படி என்றால் ಹಾಗಂದರೆ சாகிறவர்களை ಸಾಯುವವರನ್ನು அல்லது சாக கொடுத்தவர்களை ಅಥವಾ ಸಾಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟವರನ್ನು உயிரோடு எழுப்பியிருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. வேதத்துல ஆதியாம் தொடங்கி சத்தியகிரந்த ஆதிகாண்ட வெளிப்படுத்தல் வரையிலும் பிரகடನೆ ವರೆಗೂ எந்த பெண்ணும் ಯಾವ ಸ್ತ್ರೀಯು எந்த சரீரத்தை உயிரோடு எழுப்புறது சரித்திரம் இல்ல. ಯಾವ ಶರೀರ ಜೀವವಾಗಿ ஆனா இந்த எபிரேயர்ல ಎಬ್ರಿಯಲ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ இந்த 11ஆம் அதிகாரத்துல 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 35வது வசனத்தை இப்படி சொல்லுகிறது. 35ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை ಸ್ತ್ರೀ ಸಾಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟ ತಮ್ಮವರನ್ನು உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ಪುನರ್ತನವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ಕಂಡರು. நான் ரெண்டு விதத்துல அதை யோசிக்கிறேன். ನಾವು ಎರಡು ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ஒவ்வொரு பெண்களும் ಒಂದೊಂದು ಸ್ತ್ರೀ கருத்தரிக்கப்பட்டு கர்ப்பத்தை சுமந்து அந்த பெறுகிற நேரத்துல ಎರುವಂತ அதை ಸಮಯದಲ್ಲಿ பெறுகிற நேரத்துல ಎರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ அவங்களையே சாக கொடுத்து ಅವರನ್ನೇ ಸಾಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟು இங்கே பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತುತ್ತಾರೆ. அவங்களை சாக கொடுத்து ಅವರನ್ನೇ ಸಾಯಕ್ಕೆ ஒரு ಕೊಟ್ಟು உயிரை பூமிக்கு தருகிறார்கள். ಜೀವವು ಈ ಭೂಮಿಗೆ ஹல்லேலூயா. ಕೊಡುತ್ತಾರೆ. நல்லா கவனிங்க. ಗಮನಿಸಿ. ஒரு தீர்க்கதரிசன வெளிப்பாடு. ಒಂದು ಪ್ರವಾದನ ಪ್ರಕಟಣೆ. இந்த செய்தி நீங்க கவனமா கேட்கணும். ಈ ಸಂದೇಶವು ಗಮನವಾಗಿ ಕೇಳಬೇಕು. ஷார்ட்டா முடிச்சிருவேன். ஷார்ட்டா முடிக்கிறேன். ரொம்ப இழுத்துட்டுலாம் போக மாட்டேன். ತುಂಬಾ ಲಾಂಗ್ ಆಗಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. கர்த்தரை மகிமைப்படுத்தும். ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಇಲ್ಲಿ பெண்களை பார்க்கும் பொழுது ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡುವಾಗ அவர்களால ஒரு சந்ததி எழும்புகிறது. ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ಸಂತಾನಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. பாருங்க 10 மாதம் அல்லது 9 மாதம், ಒಂದು 10 ತಿಂಗಳು 9 ತಿಂಗಳು, 9 அல்லது 10, 9 ಅಥವಾ 10, இன்னும் கூட போனா 8 கூட இருக்கிறது. 8 ಆಗುತ್ತದೆ. 8 9 10 8 9 10 இந்த மாதங்களில ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ அதாவது கர்ப்பக்கனி உருவாகி ಗರ್ಭಫಲ ಉಂಟಾಗಿ 1ஆம் மாதம் தொடங்கி ಒಂದನೇ ತಿಂಗಳಿಂದ 8வது மாதம் இல்ல 9ஆம் மாதம் இல்ல 10வது மாதம் ஒரு பெண் பிரசவம் பண்ணுகிறாள். ಆತನು ಹೆರಿಗೆಗೆ ಮಗು ಎತ್ತುತ್ತಾಳೆ. அந்த பிரசவ நேரம் ಆ ಹಿರಿಯ ಟೈಮ್ சாதாரணப்பட்ட நேரம் அல்ல. ಸಾಧಾರಣವಾದ ಸಮಯವಲ್ಲ. சாதாரண வழிமுறை அல்ல. ಸಾಧಾರಣವಾದ ದಾರಿಗಳಲ್ಲ. ஏதோ நம்ம போனோம் கடையில உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டோம் அப்படி அல்ல. ಹೇಗೆ ಹೋಗಿ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಕೂತು ಬಿರಿಯಾನಿ ತಿಂದಿವಾಗ ಅಂತ ஏதோ ಅಲ್ಲ. அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் 2 செகண்ட்ல எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டோம் அப்படி அல்ல. அளவுக்கு மீறி ತಿಂದಿದ್ದೀವಿ 2 ಸೆಕೆಂಡ್ ಎಲ್ಲ ಹೊರಗೆ ತಳ್ಳುತ್ತೀವಿ ಅಂತ ಅಲ್ಲ. 8 மாதம் அந்த பெண்மணி படுற பாடு இருக்க, 8 ತಿಂಗಳ ಸ್ತ್ರೀ வேதனை இருக்க, ವೇದನೆ ಇದೆ ಅಲ್ವಾ, கவலை இருக்க, ಚಿಂತೆ ಇದೆ ಅಲ್ಲ, கண்ணீர் இருக்க, ಕಣ್ಣೀರು அது ಇರುತ್ತಲ್ಲ, சாதாரணதல்ல. ಅದು ಸಾಧಾರಣವಾದಲ್ಲ. 8 மாதத்துக்கு பின்னால 8 ತಿಂಗಳ 8 ನಂತರ மாதத்திலயோ 9 மாதத்திலயோ 10ஆம் மாதத்திலயோ 10 ತಿಂಗಳಲ್ಲೋ அந்த கருவை பிறக்க செய்கிறோம். ಕರುವನ್ನು ಹೆರಿಗೆಗೆ அந்த ಮಾಡುತ್ತಾಳೆ. பெண் ஒரு சாக தன்னை கொடுத்து ಆ ಸ್ತ್ರೀ ತನ್ನ ಸಾಯಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು கர்ப்பத்தை உயிரோடு பெற்றெடுக்க கிருபை பெற்றாள். ಒಂದು ಗರ್ಭವನ್ನು ಜೀವವಾಗಿ இங்க மரியாள் ಈ ಮರಿಯಾಳು பாவமே இல்லாத ஒரு கருவை வயித்துல சுமக்குறாங்க. ಒಂದು ಗರ್ಭವನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ದಾಳೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. அப்ப பாவமே இல்லாம ಅಪ್ಪ ಪಾಪ ಇಲ್ಲದೆ பரிசுத்தராய் இருக்கிற கருவை ಶುದ್ಧವಾಗಿರುವಂತ ಒಂದು ಕರುವನ್ನು அவங்க வயித்துல சுமந்தாங்க. ಆ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹೊತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆனா நோவு இல்லாம பெத்தாங்களா? ಅದು ನೋವಿಲ್ಲದೆ ಅವರು ಹೆರಿಗೆ நல்லா யோசித்து பாருங்க. ஹலோ, ಅರ್ಥ ಆಗುದಾ? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? நோவு இல்லாம அவங்க பெற்றிருப்பாங்களா? ಯಾವ ಒಂದು ನೋವಿಲ್ಲದೆ ಅವರು ಹೆರಿಗೆ ಆಗುತ್ತದಾ? சொல்லுங்க பெண்களே, அம்மாமார்களே சொல்லுங்க. ಸ್ತ್ರೀಯರೇ ಹೇಳಿರಿ. அது பாவம் இல்லாமலோ அல்லது பரிசுத்தமா இருந்தோ, ಅದು ಪಾಪವಿಲ್ಲದೋ ಅಥವಾ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದೋ, வயித்துல இருக்கிற குழந்தை தானே, ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಇರೋದು ಮಗು ತಾನೆ. ஆமென் ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது என்ன சும்மா என்ன பஞ்சா? ಅದೇನು ಸುಮ್ಮನೆ ಒಂದು கர்ப்பம், குழந்தை, ಮಗು. ஆமென். ಆಮೆನ್. இப்ப அந்த தாயுடைய வயிற்று விட்டு வெளியே வரணும்னா ಆ ತಾಯಿ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಹೊರಗೆ ಬರಬೇಕಂದ್ರೆ நோவு இல்லாம வந்திருக்குமா? ನೋವಿಲ್ಲದೆ ಅದು ಬರುತ್ತದಾ? இல்ல அவங்க நோவை அனுபவிக்காம அது சுமந்திருப்பாங்களா? ಆತ ನೋವು ಅಂದ್ಕೊಳ್ದ್ರೆ ಬಂದಿದೆ ಅದಾರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உன்னத குமாரனை ಉನ್ನತ ಕುಮಾರನು தன்னை சாக கொடுத்து ತನ್ನನ್ನು ಸಾಯಿಸಿಕೊಟ್ಟು, பாவமில்லாத இந்த மரியாள் ಈ ಮರಿಯಾಳು பாவம் செய்யாம ಪಾಪ ಮಾಡದೆ, பாவத்துக்கு இடம் கொடுக்காம ಪಾಪಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡದೆ, பாவத்தின் முன்னே ஓடாம ಪಾಪದಿಂದ ஒரு ಓಡದೆ, பரிசுத்த தேவனை ಪರಿಶುದ್ಧ ದೇವರನ್ನು கர்ப்பத்திலே சுமந்து ಗರ್ಭದಲ್ಲಿ ಹೊತ್ಕೊಂಡು தன்னை சாக கொடுத்து ತನ್ನ ಸಾಯಿಸಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು உயிரோடு பெற்றெடுக்கிறார்கள். ಜೀವವಾಗಿ ಆತನ ಹೆರಿಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதே போலதான் ஒவ்வொரு பெண்களும் ಹೀಗೆ
ಒಂದೊಂದು ಸ್ತ್ರೀಯರು தங்களை சாக கொடுத்து ತನ್ನನ್ನು ಸಾಯಿಸಿಕೆ ಕೊಟ್ಟು ஒரு உயிரை, ஒரு கர்ப்பத்தின் உயிரை இந்த பூமியில கொடுக்கிறார். ಒಂದು ಗರ್ಭದ ಜೀವ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. என் மனைவி 3 பிள்ளைங்களை பெத்தாங்க ನನ್ನ ಹೆಂಡತಿ 3 ಮಕ್ಕಳು ಎತ್ತಿದ್ದಾರೆ அப்படின்றது எனக்கு ஒரு பெருமை. ಹಾಗೆ ನನಗೆ ಒಂದು ಹೆಮ್ಮೆ. ஆமென். ಆಮೆನ್. என்கிட்ட எவ்வளவு குறை இருக்கலாம். ನನ್ನ ಹತ್ರ ಎಷ್ಟೋ ಕೊರತೆ ಇರಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. அது உலகத்துக்கு வெளியே வராது. ಅದು ಲೋಕಕ್ಕೆ ಹೊರಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஆனா ಆದರೆ பெண்கள் குழந்தை பெறலனா ಸ್ತ್ರೀಯರು ಮಗುವನ್ನು ಎತ್ತಿಲ್ಲ ಅಂದರೆ அவங்களுக்கு ஒரு பெயரை கொடுப்பாங்க, ಅವರಿಗೆ ಒಂದು ಹೆಸರನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, அவங்களுக்கு ஒரு வேதனை கொடுப்பாங்க, ಅವರಿಗೆ ಒಂದು ವೇದನೆ ಕೊಡುತ್ತಾರೆ, அவங்க கண்ணீரை கொடுப்பாங்க. ಅವರಿಗೆ ಒಂದು ಕಣ್ಣೀರನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆண்களுக்கு தர மாட்டாங்க, ಗಂಡಸರಿಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆண்களை பார்த்து சொல்ல மாட்டாங்க, ಗಂಡಸರಿಗೆ ಏನು ಹೇಳೋದಿಲ್ಲ. பெண்களை பார்த்து மலடினுவாங்க. ಸ್ತ್ರೀಯರು ನೋಡಿ ಬಚ್ಚಿಗೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. இவ பிள்ளை பெறாதவள் என்று சொல்லுவாங்க, ಮಕ್ಕಳು ಎತ್ತಿದ್ರು ಅಂತ அந்த ಹೇಳ್ತಾರೆ. தகுதியே இல்லன்னுவாங்க. ಇವ್ರಿಗೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ. ஆனா ஆணுகிட்டயா பெண்ணுகிட்டயா ಆದ್ರೆ ಗಂಡನ ಬಳಿ பான சொல்றாங்களா? ಆ ಗಂಡನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರಾ? நத்திங், இல்லவே இல்ல. ಹೇಳೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஆனா யார சொல்றாங்க? ಆದ್ರೆ ಯಾರು ಹೇಳುತ್ತಾರೆ? பெண்ணை சொல்றாங்க. ಸ್ತ್ರೀಯನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த பெண்ணு தாங்க புகழுக்குரியவள், ಆ ಹೆಣ್ಣೆ ಹೊಗಳಿಕೆ அந்த பெண்ணு தான் பாக்கியவதி, ಅವಳೇ ಧನ್ಯವಂತಳು, அந்த பெண்ணு தான் கிருபை பெற்றவள், ಅವಳೇ ಕೃಪೆ அந்த ಪಡೆದವಳು, பெண்ணு தான் இரக்கம் பெற்றவள். ಅವಳೇ ಕನಿಕರ ಪಡೆದವಳು, அவளுக்கு ராஜ்யத்தை முதல் இடம் கொடுக்கணும். ಅವಳಿಗೆ ರಾಜನ ಮೊದಲನೇ ಸ್ಥಳ ஒரு ಕೊಡಬೇಕು. சமுதாயத்தை பெருகக்கூடிய அந்த பெண்மணி. ಸಮಾಜದಲ್ಲಿ ಹೆಚ್ಚುವಿಕೆ ಮಾಡುವಂತ ಸ್ತ್ರೀ. ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற பெண்மணிகளே, ಒಂದೊಂದು ಮನೆಯಲ್ಲಿ நீங்க தான் கிருபை பெற்றவர்கள், ನೀವೆಲ್ಲ ಕೃಪೆ நீங்க தான் ಪಡೆದವರು, இரக்கம் பெற்றவர்கள், நீங்க கனிகர நீங்க தான் பெற்றವರು, ஆளுகை செய்யக்கூடியவர்கள், ஆளுகை ಮಾಡುವವರು, நீங்க தான் அதிசயமானவர்கள். ನಿತ್ಯವಾದವರು. ஏனென்றால் ಯಾಕಂದರೆ ஒரு கர்ப்பத்தை பூமிக்கு கொடுக்கிறீங்க. ಗರ್ಭವು ಭೂಮಿಗೆ அதாவது ಕೊಡುತ್ತಿಲ್ಲ. மண்ணுக்கு இல்லங்க, மண்ணில் வாழ்வதற்கு. ಮಣ್ಣಿಗಾಗಿಲ್ಲ, ಮನೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. நல்ல சத்தத்தை உயர்த்தி. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. வேதத்திலே பார்க்கும் பொழுது ಸತ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அன்னாள் பிள்ளைக்காக அழுதாள். ಅಣ್ಣಲ್ ಮಗುಗಾಗಿ அன்னாளை ಅತ್ತಳು. பார்த்து அமை கிண்டலும் கேலியும் பண்ணார்கள். ಅಣ್ಣಲ್ ನೋಡಿ ಗೇಲಿ ಪ್ರಯಾಸ ಮಾಡಿದರು. சொல்லுங்க, அன்னாள் அழுதாரா இல்லையா? ಅಣ್ಣಲ್ ಅತ್ತಳ ಇಲ್ವಾ? பிள்ளைக்காக அழுத அன்னாள், ಮಗುಗಾಗಿ ಹತ್ತಿದಂತ ಅಣ್ಣಾಳು, பிள்ளைக்காக அழுத ஆகார், ಮಗುಗಾಗಿ ಹತ್ತಿದ ಆಗಾಳು, பிள்ளைக்காக அழுத ராகேல். ಮಗುಗಾಗಿ ಹತ್ತಿದ ರಾಗೇಲು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. பிள்ளைக்காக அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಹತ್ತೋರಂತ ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு பின்னால வந்து விடுதலைக்காக அழுத ஒரு பெண்மணி. ದೇವರಿಗೆ ಹಿಂದೆ ಬಂದು ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಹತ್ತ ಒಂದು ಸ್ತ್ರೀ. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. ஆமென். ಆಮೆನ್. போன உயிரை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று அழுத மார்த்தாள் மரியாள். ಹೋದ ಪ್ರಾಣ ಮತ್ತೆ ಕೊಡಬೇಕಂತ ಅತ್ತ ಮಾರ್ತಾಳ್ ಮರಿಯಾಳು. யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. இந்த பெண்மணிகள் விசேஷித்தவர்கள். ಈ ಸ್ತ್ರೀಲ ವಿಶೇಷವಾದವರು. நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த மெசேஜ்ல, ನಾನು ಇವತ್ತಿನ ಸಂದೇಶದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ஆண்களை காட்டிலும் பெண்கள் விசேஷித்தவர்கள். ಗಂಡರಿಗಿಂತ ಸ್ತ್ರೀಯರೇ ಎಷ್ಟೋ ಶ್ರೇಷ್ಠವಾದವರು. ஹalleluya. 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 நீங்க பிள்ளை அமை கர்ப்பத்தை சுமக்க முடியாம ஒரு சில இங்க இருக்கலாம். ಇಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ಕೆಲವರು ಇರಬಹುದು. திருமணமாகி 3 வருஷமா 5 வருஷமா 10 வருஷம் 15 வருஷமா அல்லது 20 வருஷம் கூட இருக்கலாம். ಮದುವೆಗೆ ಹಲವಾದ ವರ್ಷಗಳು ಮಕ್ಕಳಿಲ್ಲದವರಾಗಿರಬಹುದು. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ಅದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் பிள்ளைகளை சுமந்து பெறுவீர்கள். ನೀವು ಮಕ್ಕಳನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ಇರುವಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. வேதத்தில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும் கர்த்தர் செவி கொடுக்கல, ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಮಾತ್ರ ದೇವಿ ಕಿವಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. அவருடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற உங்களுக்கு செவி கொடுக்கிறார். ಆತನ ಆಳದಲ್ಲಿ ಬಂದು ಅಳುವ ನಿಮಗೂ ಆತನ ಕಿವಿ ಕೊಡುತ್ತಾರೆ. பிள்ளை பெற்றவர்களே, ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತಿದವರೇ, பிள்ளைகளை பெறாதவர்களே, ಮಕ್ಕಳನ್ನು ಎಳೆದೇ ಇರುವವರೇ, நீங்கள் எந்த காலத்திலும் அழியாத பேரு உங்களுக்கு பாக்கியவதி என்ற பேரு, ಯಾವ ಕಾಲದ ಅಳದೇ ಇರುವಂತ ಒಂದು ಹೆಸರು ಧನ್ಯವಂತಳು ಅಂತ நீங்கள் ಹೆಸರು, கிருபை பெற்றவர்கள் என்று பேரு, ಕೃಪೆ ಪಡೆದವರಂತ ಹೆಸರು, நீங்கள் குணசாலிகள் என்று பேரு, ಗುಣವಂತಿ ಅಂತ ಹೆಸರು, நீங்கள் ஆளுகிற கனத்துக்குரியவர்கள் என்று பேர் ಆಳ್ವಿಕೆ ಗಣ ಪಡೆದವರಂತ ಹೆಸರು உங்க மேல் சுமத்தப்படுகிறது. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಆ ಹೆಸರು ಬರುತ್ತದೆ. அதை இழந்து விடாதீர்கள், ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದು. இழந்து விடாதீர்கள். ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದು. இங்க என்ன சொல்லுகிறது? ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? ஸ்திரீகள் சாக கொடுத்தவர்களுடைய ಸ್ತ್ರೀಯರು ಸಹಾಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟವರನ್ನು உயிரோடு எழுந்திருக்க பெற்றவர்கள். ಪುನರ್ತನವಾಗಿ ತಿರುಗಿ அதுல ಬರುವಂತವರು. கீழ்ப்பகுதியில் சொல்லுகிறது, ಕೆಳಗೆ வேறு சிலர் ಬೇರೆಯವರು மேன்மையான உயிர்த்தெழுதலை, ಮೇನ್ಮೆಯಾದ ಪುನರ್ತನವನ್ನು, உனக்குள்ள மேன்மையான உயிர்த்தெழுதலை, ನಿನ್ನೊಳಗೆ ಮೇನ್ಮೆಯಾದ ಪುನರ್ತನವನ್ನು, அந்த வசனம் சொல்லுது, உனக்குள்ள மேன்மையான உயிர்த்தெழுதலை ನಿನ್ನೊಳಗೆ ಮೇನ್ಮೆಯಾದ ಪುನರ್ತನವನ್ನು அடையும்படிக்கு ಅದನ್ನು விடுதலை ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ பெற சம்மதியாமை. ಕೆಲವರು ಅದಕ್ಕೆ ಸಮ್ಮತಿಸಿದೆ. நீ சம்மதியாமல் இருக்கும் பொழுது ಒಪ್ಪಿಗೆ ಕೊಡದೆ ಇರುವಾಗ ஹalleluya, ಹalleluya, நீ வாதிக்கப்படுவா, ನಿನ್ ಬಾಧೆ நீ ಒಳಗಾಗುತ್ತೆ, வேதனையில தள்ளப்படுவா, ನಿನ್ ವೇದನೆಗೆ நீ ತಳ್ಳಲ್ಪಡ್ತೀಯ, கண்ணீருக்குள் போவா. ನಿನ್ ಕಣ್ಣೀರೊಳಗೆ ಹೋಗುತ್ತೀಯ. இயேசுண்டு வருகிறவர்களுக்கு ಯೇಸು ಹತ್ರ ಬರುವವರಿಗೆ ஆனந்த
சந்தோஷம். ಆನಂದ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இயேசுவை வேணான்னு சொல்லுவர்களுக்கு ಯೇಸು ಬೇಡ ಅಂತ ಹೇಳುವವರಿಗೆ ஆனந்த துக்கமும் கண்ணீரும். ಆನಂದ ದುಃಖವು ಕಣ್ಣೀರು ಬರುತ್ತದೆ. யோவான் 16:20 சொல்லுகிறது, ಯೋಹನ 16:20 ಹೇಳುತ್ತದೆ, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ನಿಜವಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, நீங்களோ அழுது புலம்புவீர்கள், ನೀವು ಅತ್ತು ಗೋಳಾಡುವಿರಿ, உலகமோ சந்தோஷப்படும். ಲೋಕವು ಸಂತೋಷ ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆனாலும் உங்கள் துக்கம். ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ದುಃಖವು பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರೆದು ಹೇಳಿರಿ, நல்லா சொல்லுங்க. ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳಿರಿ. சோப்பனா கைப்பிடிச்சு சொல்லு, பக்கத்துல யாரும் கை. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. என்ன நடிக்க போறியா நீ? சினிமாவை நடிக்கிற இல்ல? ஆனா இங்கிருந்து போகும்போது வேற கலர்ல போன, இப்ப வேற கலர்ல வந்திருக்கீங்க. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் நாம மகிமையுண்டாகட்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இன்னொரு தடவை சொல்லுங்க, ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಹೇಳಿರಿ, உங்க துக்கம். ನಿಮ್ಮ ದುಃಖವು, நல்லா சொல்லுங்க, ನಿಮ್ಮ ದುಃಖವು நல்லா சொல்லுங்க. ಸಂತೋಷವಾಗುವುದು. பெர்க்மான் செய்ய பாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஆமென். ಆಮೆನ್. நம் இயேசு, கைவிட மாட்டா. நம்ம இயேசு, சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, நம்ம இயேசு கைவிட மாட்டா. கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. ஆமென். ಆಮೆನ್. வேதனை, துன்பம், துக்கம், துயரம், ವೇದನೆ, ದುಃಖವು, ಕಷ್ಟವು பல விதங்கள் நம்மை சூழ்ந்து ಹಲವಾದ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஆனா இயேசு வாக்கு கொடுத்துட்டாருன்னா ಆದ್ರೆ ಯೇಸು ಮಾತು ಕೊಟ್ಟರೆ அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ಅವರು ಯಾವತ್ತೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರೆ ಬಿಡದೆ ಹೇಳಿರಿ, இயேசு உன்னையும் கைவிட மாட்டார், ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, என்னையும் கைவிட மாட்டார். ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. கரம் உயர் சொல்லுங்க, ಕರ நம்மை ಮೇಲೆ கைவிட ಕೆತ್ತಿ மாட்டார். ಹೇಳಿರಿ, கை பிடிச்சு சொல்லுங்க, ಕರ ಬಿಡದೆ ಹೇಳಿರಿ, ಮೇಲೆ கழுவாத கை, கழுவுன கை எல்லாம் கை பிடிச்சு சொல்லுங்க. ತೊಳ್ದೇ ಇರುವ ತೊಳ್ದೇ ಇರುವ ಎಲ್ಲ ಕರ ಬಿಡದೆ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ஆமென். ಆಮೆನ್. வாழ்க்கை எப்படிலாம் போது பாருங்க. ನೋಡಿ, ಜೀವಿತ ಹೇಗೆಲ್ಲ ಹೋಗುತ್ತದೆ. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ನಿಮ್ಮ ದುಃಖವು ಸಂತೋಷವಾಗುವುದು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, என்ன கஷ்டம் வந்தாலும் ரம்யா, ಏನು ಕಷ್ಟ ಬಂದರೂ ರಮ್ಯಾ, என் வாழ்க்கை சந்தோஷமா ನನ್ನ மாறும். ಜೀವಿತ ಸಂತೋಷವಾಗುವುದು. ஹalleluya. ಹalleluya. சொல்லு ரேக்கா, சொல்லு, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ಏನೇ ಕಷ್ಟ ಬಂದರೂ என் வாழ்க்கை சந்தோஷமா ನನ್ನ மாறும். ಜೀವಿತ முன்னாள் ಸಂತೋಷವಾಗುವುದು. அழுமூஞ்சி ரேக்கா ரம்யா சொல்லு, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ಏನೇ ಕಷ್ಟ ಬಂದರೂ சீக்கிரத்தை நான் கைப்பிடிச்சு ஜோடியா போவேன். ಕರೆ ಬಿಡಿದ ಜೋರಾಗಿ ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. தேவன் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. பிரசங்கத்தின் சாதாரண ஒரு காரியத்தை, சாதாரண இல்ல, ஒரு தீர்க்கதரிசி செய்தியை ஒரு சுருக்கமாய் நான் சொல்லி முடிச்சு விடுகிறேன். ಸಂದೇಶದ ಒಂದು ದೊಡ್ಡ இங்க நீங்க கவனிக்கும் பொழுது ಗಮನಿಸಿರಿ, ஒரு பெண்மணி உயிரோடு எழுப்பினாள் என்று சொல்லப்படுகிறது. ಒಂದು ಸ್ತ್ರೀ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದೇಳು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? முதல் காரியத்தை பார்ப்போம். ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವನ್ನು எலியா தீர்க்கதரிசி ಎಲಿಯ ಪ್ರವಾದಿ ஒருவனை உயிரோடு எழுப்பினார். ಒಬ್ಬರು ಜೀವಂತವಾಗಿ 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல ಒಂದು ಅರಸು 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க 20 இருந்து 23 வரை பாத்தீங்கன்னா, 20 23 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ, 25 வரை பாத்தீங்கன்னா, 25 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ, அங்கே ಅಲ್ಲಿ எலியாவால் ஒருவன் உயிரோடு எழும்பினான். ಎಲಿಯೊಂದು ಪುನರ್ತನ இருக்கா இல்லைங்களாங்க? ಇದೆಯಾ ಇಲ್ಲ? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? ಇದೆಯಾ நேரம் போக கூடாது, சீக்கிரமா சொல்லுங்க. எலியா ஒருவனை உயிரோடு எழுப்பினானே இல்லையா? ಒಬ್ಬರು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದಲ್ವಾ? ಆಮೆನ್. சொல்லுங்க. ஆமென். ಆಮೆನ್. வேதம் அப்படிதான் சொல்லுது. ಸತ್ಯವಾದ ಹೇಳುತ್ತದೆ. அங்க எங்க போட்டிருக்கு? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22 22. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. 20ஆம் வசனம் படிங்க. 20ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. என் தேவனாகிய கர்த்தாவே, ஆ நான் தங்கியிருக்க இடம் கொடுத்து ஆ இந்த விதவின் மகனை ஆ சாக பண்ணினதினால் ஆ அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ? உனக்கு வீட்ல நைட்லாம் தூக்கம் இருந்திருக்காது, அதனால துக்கத்தை வருவித்தீரோ? அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். யார் கூப்பிட்டாங்க? ಯಾರು யார் கூப்பிட்டது?
எலியா கூப்பிட்டான். ஒருவன் செத்து போய் இருக்கிறான். ಒಬ್ಬರು ಸತ್ತೋಗಿದ್ದಾನೆ. அந்த செத்த தாயை குறித்து இந்த எலியா சொல்றார். ಆ ಸತ್ತ ಮಗುವನ್ನು ಕುರಿತು ಎಲಿಯ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆத்துமா அவனுக்கு திரும்பி வர பண்ணணும். ಅವಳ ಪ್ರಾಣ ಮತ್ತೆ ಅವರ ಒಳಗೆ இப்ப ಬರಬೇಕು. அந்த சரீரத்து மேல ಆ ಶರೀರ இந்த ಮೇಲೆ எலியா ಈ ಎಲಿಯ பாருங்க, அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, ಆ ಮಗು ಮೇಲೆ 3 ಸಾರಿ ಅದು ಹಾಗೆ என் ಮಲಗಿ, தேவனாகிய கர்த்தாவே, ದೇವರಾದ ಕರ್ತನೆ, இந்த பிள்ளையின் ஆத்துமா ಈ ಮಗುವಿನ அவனுக்கு ಪ್ರಾಣವು திரும்பಿ வர பண்ணும் என்று ಅವನಿಗೆ ತಿರುಗಿ ಬರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினா. ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದನು. கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினா. ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿದನು. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ಮುಂದಿನ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? கர்த்தர் எலியாவின் சத்தம் கேட்டு ಕರ್ತನು ಎಲಿಯನ பிள்ளையுடைய ஆத்துமாவை ಮಗುವಿನ அவனுக்கு ಪ್ರಾಣವನ್ನು திரும்பಿ வந்து ಮತ್ತೆ அவன் பிழைத்தான், கரந்தட்டி. ಅವನು ಬದುಕಿದನು. ஹalleluya. எலியாவால் ஒருவனுடைய சரீரத்தில் உயிர் திரும்ப வருகிறது. ಒಬ್ಬರ ಶರೀರದಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಮತ್ತೆ ಬರುತ್ತದೆ. எலியா இங்க என்ன செய்கிறார்? ಎಲಿಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார். ಸತ್ತವನು ಪುನರ್ತನವಾಗಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார். ಸತ್ತವನು ಪುನರ್ತನವಾಗಿ இரண்டாவது ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. பார்க்கும்போது ಎರಡಾಗಿ ನೋಡುವಾಗ 2 ராஜாக்கள் ಎರಡು ಅರಸರು 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯವು 32வது வசனம் 32ನೇ ವಾಕ್ಯವು 36 நீங்க கவனிக்கும் பொழுது 36 ಗಮನಿಸುವಾಗ அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க. ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿ. அங்க என்ன சொல்றா? எலிசா எலிசா மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார். ಸತ್ತವನು ಪುನರ್ತನವಾಗಿ முதல் ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. எலியா மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார். ಮೊದಲಾಗಿ ಎಲಿಯ ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. இங்க இரண்டாவது ಇಲ್ಲಿ ಎರಡನೇದಾಗಿ 2 ராஜாக்கள். ಎರಡು ಅರಸುಗಳು படிங்க, 2 ராஜாக்கள் ಎರಡು ಅರಸುಗಳು 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯವು வாசி 32வது வசனம். 32ನೇ எலிசா ವಾಕ್ಯವು வீட்டிற்குள் வந்தபோது எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் இதோ இந்த பிள்ளை அவன் கட்டில் மேல் செத்து கிடந்தான். செத்து கிடந்தான். உள்ள போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் பாருங்க, பிள்ளையின் வாயின் மேல தன் கண்கள் வாய் மேல கண்கள் மேல் கண்ணு தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. சூடு இல்லாம இருந்து ஐஸா இருக்கிற அந்த சரீரத்துல ದೇಹವು அங்க அனல் கொண்டது. ಅಲ್ಲಿ ಬೆಚ್ಚಾಯಿತು. அடுத்து அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் முகம் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். ஹalleluya. கரங்களை தட்டி ஹalleluya, கரங்களை தட்டுதா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சத்தத்தை எத்தி சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஜோராಗಿ ಹೇಳಿ. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. ஹalleluya. இங்க எலிசா அங்க மரிச்சவனை உயிரோடு எழுப்பி ಅಲ್ಲಿ விட்டார். ಎಲಿಸಾ ಸತ್ತವನು ಪುನರ್ತನವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದರು. அடுத்து நீங்க கவனிக்கும்போது ಗಮನಿಸುವಾಗ அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯವು 40 41 பார்க்கலாம். 40 41 ನೋಡೋಣ. அப்போஸ்தலர் 9 40 41 ಅಪೊಸ್ತಲ 9 அதுல பேதுரு செய்யற அற்புதத்தை ಅಲ್ಲಿ பாருங்க. ಪೇತ್ರನು ಮಾಡಿದ ಅದ್ಭುತವನ್ನು ನೋಡಿ. பேதுரு என்ன செய்கிறார்? ಪೇತ್ರನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் இங்க பண்ணி நல்லா கவனிக்கணும். முதல் 2 பேரு ಮೊದಲನೇ ಇಬ್ಬರು அந்த பிள்ளை மேல, அந்த செத்து கிடந்தவங்க மேல போய் படுத்து உயிரோட எழுப்புறாங்க. ಸತ್ತು ಹೋಗಿರೋ ಮಗು ಮೇಲೆ ಮಲಗಿ ಅವರು ஆனா இந்த பேதுரு என்ன செய்றார் பாருங்க. ಪೇತ್ರನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, சொல்லுங்க. ஹalleluya. இந்த எலியாவும் எலிசாவும் ಎಲಿಯಾವು ಎಲಿಷಾನು ஒரு தீர்க்கதரிசி ரெவலேஷன் சொல்ற பாருங்க. ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿರಿ. இந்த எலியாவும் எலிசாவும் ಎಲಿಯಾ ಎಲಿಷಾನು பிதாவாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டவர்கள், ತಂದೆಯಾದ ಕರ್ತನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದವರು, மறைமுகமாய் கேட்டவர்கள், ಮರೆಯಾಗಿ ಕೇಳಿದವರು, வெளிப்பாடாய் பேச வைத்தவர். ಪ್ರಕಟಣೆಯಾಗಿ ಮಾತಾಡಿದವರು. ஹalleluya. ஹalleluya. ஆனா இந்த பேதுருவோ இயேசுவை முகமுகமாய் பார்த்தவர், ಯೇಸುವನ್ನು ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ಕಂಡವರು, முகமுகமாய் கண்டவர், ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ முகமுகமாய் பேசினவர். ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ இயேசு ಮಾತಾಡಿದವರು. செய்த அற்புதம் எல்லாம் ಯೇಸು ಮಾಡಿದ ಅದ್ಭುತವೆಲ್ಲ இந்த பேதுரு கண்டார். ಈ ಪೇತ್ರನು ஆகவேதான் ಆದ್ದರಿಂದಲೇ இயேசு என்ன எப்படிலாம் சுகத்தை கொடுக்க விரும்பினாரோ ಹೇಗೆ ಸುಖ ಕೊಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಟ್ಟರೋ அப்படியே இவர் செய்திருக்கிறார். ಹಾಗೆ ಇದನ್ನು ಮಾಡಿದರು. ஹalleluya. ஹalleluya. இந்த எலிசா, ಈ ಎಲಿಷಾ, இந்த எலியா ಈ ಎಲಿಯಾ, இவர்கள் செய்தது என்ன? ಇವರು
ಅವ್ರು ಮಾಡಿದ அந்த வாய்க்கு மேல வாயி, ಬಾಯಿ ಮೇಲೆ கண்ணுக்கு ಬಾಯಿ, மேல கண்ணு, கண்ணு மேல சரீரத்துக்கு கಣ್ಣು, மேல சரீரம் வச்சு ದೇಹ ಮೇಲೆ ದೇಹವಿಟ್ಟು ஆமென் ಆಮೆನ್ அங்க எழுப்பி இருக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಎಬ್ಬರಿಸಿದ್ದಾರೆ. ஆனா ಆದರೆ இந்த பேதுரு அப்படி அல்ல. ಈ ಪೇತ್ರನಾಗಲ್ಲ. இந்த பேதுரு செய்தது என்ன தெரியுமா? ಏನು ಗೊತ್ತಾ? இயேசு கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டது போல, ಯೇಸು ಗೆತ್ಸೆಮನೆಯಲ್ಲಿ அவர் ಮೊಣಕಾಲು தனிமையா ಹಾಕಿದಾಗೆ, போய் முழங்கால் படியிட்டது போல, ಆತನು ಒಂಟಿಯಾಗಿ ಹೋಗಿ அவர் ಮೊಣಕಾಲು பிதாவை ಹಾಕಿದಾಗೆ, நோக்கி எப்படி வேண்டுதல் செய்தாரோ ತಂದೆಯಾಗಿ ಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದರು. அதே போல ಅದೇ ರೀತಿನೇ இந்த பேதுரு செய்கிறார். ಈ ಪೇತ್ರನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென் ಆಮೆನ್ அல்லேலூயா. ಹalleluya. தபித்தாளே ತಪ್ಪಿತಾಳೆ, எழுந்திரு, ಎದ್ದೋಳು, ஆமென் ஓட்டப்பள்ளியே அப்படின்னு சொல்ல, ஆமென் ತೂತಳ್ಳಿನೇ எழுந்திரு, ಎದ್ದೋಳು, எழுந்து விட்டாள். ಎದ್ದೋಳು ಬಿಟ್ಟಳು. அல்லேலூயா. ಆಮೆನ್. அடுத்து பாருங்க, நான்காவதாக ನಾಲ್ಕನೇದಾಗಿ இயேசு செய்கிற அற்புதம். ಯೇಸು ಮಾಡುವಂತ ಅದ್ಭುತವು யோவான் 11ஆம் அதிகாரம். ಯೋಹನ 11ನೇ ಅಧ್ಯಾಯವು. நீங்க அங்க வரும் பொழுது ನೀವು ಅಲ್ಲಿ ಬರುವಾಗ எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரமா எடுங்க. ಬೇಗ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. அல்லேலூயா. ಹalleluya. ஆமென். 11ஆம் அதிகாரத்துல 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க அப்படியே வந்தா 40வது வசனத்தை தாண்டி 40 ವಾಕ್ಯವು ದಾಟಿ அங்கே செய்கிற அற்புதத்தை ಅಲ್ಲಿ கவனிங்க. ಮಾಡುವ ಅದ್ಭುತವನ್ನು ನೋಡಿರಿ. அங்கே கல்லறையின் முன்னே வந்து ಅಲ್ಲಿ ಸಮಾಧಿ ಮುಂದೆ ಬಂದು ஆண்டவராகிய கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು, லாசருவே, ಲಾಜರುವೇ, அல்லேலூயா, ಹalleluya, உரத்த சத்தமிட்டார். ಶಬ್ದ ಧ್ವನಿಯಿಂದ, உரத்த சத்தமிட்டார். ದೊಡ್ಡ ಧ್ವನಿಯಿಂದ சத்தம் கேட்டு ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳಿ, அல்லேலூயா, ಹalleluya, லாசரு வெளியே வந்தார். ಲಾಜರು ಹೊರಗೆ ಬಂದನು. ஆமென் சொல்லுங்க. ಹalleluya. ಆಮೆನ್. நல்ல சத்தத்தை உயர்த்தி, ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿರಿ. இவைகளுக்கு பின்பு, ಇವುಗಳ ನಂತರ, இவைகளை சொன்ன பின்பு ಇವುಗಳು ಹೇಳಿದ ನಂತರ, லாசருவே ಲಾಜರುವೇ, வெளியே வா என்று ಹೊರಗೆ ಬಾ ಅಂತ ಹೇಳಿ உரத்த சத்தமிட்டார். ದೊಡ್ಡ ಧ್ವನಿಯಿಂದ ಹೇಳಿದರು. அங்கே யோவான் 11:43 சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಯೋಹನ 11:43 ಹೇಳುತ್ತದೆ. 42 என்ன சொல்லுகிறது? 42 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? சாரி 43 44 என்ன சொல்லுகிறது? 43:44 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அப்பொழுது மரித்தவன் ಆತನು வெளியே ಸತ್ತವನು, வந்தான். ಹೊರಗೆ ಬಂದನು. அவன் கால்களும் ಅವನ கைகளும் ಕಾಲುಗಳು பிரேத சீலைகளினால் ಪ್ರೇತ கட்டப்பட்டு ಬಟ್ಟೆಗಳಿಂದ இருந்தது. அவன் ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟದಾಗಿತ್ತು. முகமோ ಅವನ ಮುಖವು சீலையால் சுட்டப்பட்டு இருந்தது. ಬಟ್ಟೆಯಿಂದ இயேசு ಸುತ್ತಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಯೇಸು அவர்களை நோக்கி, ಅವರಿಗೆ ನೋಡಿ, இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள். ಅವನ ಬಟ್ಟೆಗಳು ಬಿಚ್ಚಿರಿ. அல்லேலூயா. ಆಮೆನ್. ஆமென். 4 அற்புதம் நடந்திருக்கா இல்லையா? 4 ಅದ್ಭುತಗಳು ನಡೆದಿದೆ ಇಲ್ಲವಾ? நல்லா கவனிங்க. இப்பதான் ரெவலேஷன் உங்களுக்கு முன்ன வருது. ಇವಾಗ ಪ್ರಕಟಣೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಬರುತ್ತದೆ. ரெவலேஷன் உங்களுக்கு முன்ன வருது. ಪ್ರಕಟಣೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಬರುತ್ತದೆ. இப்ப நீங்க நன்றாக கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. எலியா ஒருவனை உயிரோடு எழுப்பிட்டார். ಎಲಿಯೊಬ್ಬನು ಪುನರ್ತನವಾಗಿ எலிசா ಎಬ್ಬಿಸಿದನು. ஒருவனை உயிரோடு எழுப்பிட்டார். ಎಲಿಷಾವನು ಪುನರ್ತನವಾಗಿ பேதுரு ಎಬ್ಬಿಸಿದನು. ஒருவனை உயிரோடு எழுப்பிட்டார். ಪೇತ್ರನವರು ಪುನರ್ತನವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದರು. இயேசுவும் அங்க லாசரு உயிரோடு எழுப்பிட்டார். ಯೇಸು ಪುನರ್ತನವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದರು. ஹalleluya. ಹalleluya. நல்லா கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. ஆமே, தங்களை சிறியானவர்கள் தங்களை சாக கொடுத்து, அந்த வசனத்தை இப்ப வருவான். ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರೋಣ. அந்த வசனத்துக்குள்ள இப்ப வாங்க. ಆ ವಾಕ್ಯದೊಳಗೆ ಬರೋಣ. எபிரேயர் 11 எடுத்துக்கொள்ளுங்க. ಅನ್ನೊಂದು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. திரும்ப அந்த வசனத்தை கொண்டு வாங்க. ಮತ್ತೆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ. சாக கொடுத்து ஸ்திரீகள் சாக கொடுத்து தங்களுடைய உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஹalleluya. நல்லா கவனிங்க. ஆமே, ஸ்திரீகள் சாக கொடுத்த, ಸಾಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟ, ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. ஹalleluya. உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இப்ப ரெவலேஷன் பாருங்க. ಪ್ರಕಟಣೆ நல்லா ನೋಡಿರಿ. கவனிங்க. இந்த 4 பேரும் 4 ಜನರು மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாங்களே, ಸತ್ತವನ ಪುನರ್ತನವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದರು. இவங்களா உயிரோடு எழுப்பினாங்களா? ಇವರಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದರಾ? ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. தீர்க்க தரிசன வெளிப்பாட்டை நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். ಪ್ರವಾದಿ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. ஹalleluya. 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 இப்ப திரும்ப வர போகிறோம். ಮತ್ತೆ ಬರಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. 1 ராஜாக்கள் எடுங்கள். ಒಂದು ಅರಸ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 17ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். இப்ப 18ஆம் வசனத்தை படிப்போம். 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. சீக்கிரம். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் குமாரனை சாக பண்ணுவுமா என்னிடத்தில் வந்தீர். ஹalleluya. ஹalleluya. என் குமாரனை இப்பொழுது அந்த சாவிலிருந்து வெளியே எழுப்போம். ನನ್ನ ಮಗನು ಇವಾಗ ಸಾಯಿಂದವರೆಗೆ ಎದ್ದೇಳಿಸಿರಿ. நீ தீர்க்கதரிசியாச்சே, ನೀನು ಪ್ರವಾದಿನೇ. என் வீட்ல வந்து தங்கினீரே, ಮನೆಯಲ್ಲಿ என் மகனை சாகடிக்கவா? ನನ್ನ ಮಗನು ಸಾಯಿಸೋದಕ್ಕೆ இப்ப நல்லா கவனிக்கணும். ಗಮನಿಸಿರಿ. எலியா அற்புதம் செய்வதற்கு, ಎಲಿಯ ಅದ್ಭುತ எலியா ಮಾಡುವುದಕ್ಕೆ, அந்த மகனை உயிரோடு எழுப்புவதற்கு ಎಲಿಯ ಮಗನು ಪುನರ್ತನವಾಗಿ ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕೆ இந்த பெண்ணே காரணம். ಈ ಸ್ತ್ರೀ ಕಾರಣವು. ஹalleluya. ஹalleluya. கரங்களை
கரந்தட்டி சொல்லுங்க, ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಹೇಳಿರಿ. கரந்தட்டி சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ எலியா உயிரோடு எழுப்புவதற்கு ಎಲಿಯ ಪುನರ್ತನವಾಗಿ இந்த ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕೆ பெண்மணி தான் காரணம். ಸ್ತ್ರೀಯೇ ಕಾರಣವು. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. சாரிபாத் எங்க ஊர்ல இருக்கிற பெண்மணி, ಸಾರಿಬಾತ್ ಎಂಬ ಊರಿರುವಂತ ಒಂದು ಸ್ತ್ರೀ அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பதற்கு காரணமாயிருந்தார். ಆ ಮಗು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬರಿಸೋದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿದ್ದಳು. ஹalleluya. ஹalleluya. எலியாவா போய் தேடி போய் உன் பிள்ளை செத்து கிடக்கு நான் உயிரோடு எழுப்புறேன்னு சொல்லல. ಎಲಿಯಾ ಹುಡುಕಿ ಹೋಗಿ ನಿನ್ನ ಮಗು ಸತ್ತೋಗಿದೆ ನಾನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬರಿಸ್ತೀನಿ ಅಂತ ಆತನ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. பாருங்க அங்க சொல்றாங்க பாருங்க, ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, அங்க வார்த்தை எப்படி சொல்றாங்க பாருங்க. ಹೇಗೆ ಬರ್ತದೆ ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. அப்போதுதான் ಹಾಗೇನೆ எலியா அந்த பெண்ணின் அழுகை பார்த்து, ಎಲಿಯಾ ಸ್ತ್ರೀ அந்த ಅಳುವುದನ್ನು பெண்ணின் ಕಂಡು, கண்ணீரை பார்த்து, ಅವಳ ಕಣ್ಣೀರನ್ನು அந்த ನೋಡಿ, பெண்ணுடைய மனசு உடைச்சை பார்த்து ಅವರ ಮನಸ್ಸು ಕಷ್ಟವನ್ನು ನೋಡಿ அங்கே பிதாவிடத்துல வந்து வேண்டுதல் ಅಲ್ಲಿ செய்யும்படி ತಂದೆ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ அந்த மகனை உயிரோடு ಆ எழுப்பினார். ಮಗನು ಜೀವಂತವಾಗಿ அப்ப ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. உயிரோடு எழுப்பதற்கு காரணம் யாருங்க? ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬರಿಸೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು? சொல்லுங்க யாரு? சொல்லுங்க சத்தமா. ಆ ಸ್ತ್ರೀ ஆ? அந்த பெண்மணி தான் காரணம். ஹalleluya. ಕಾರಣವಾಗಿದ್ದಾಳೆ. இங்க உயிரோடு எழுப்பினவர் முக்கியம் அல்ல, ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬರಿಸೋರು உயிரோடு ಮುಖ್ಯವಲ್ಲ. எழுப்பதற்கு காரணமா இருந்தவங்க தான் முக்கியம். ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬರಿಸ ಕಾರಣವಾಗಿದ್ದವರೇ. சொல்லுங்க ஹalleluya. 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 ஆமென். ஆமென். தீர்க்கதரிசனம் என் மூலமாய் வருகிறது முக்கியம் அல்ல, ಪ್ರವಾದನೆ ನನ್ನ ನಿಮಿತ್ತ ಬರೋದು ಮುಖ್ಯವಲ್ಲ. தீர்க்கதரிசனத்தை ரிசீவ் பண்றீங்க பாத்தீங்களா, ಪ್ರವಾದನೆ அவங்க ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಲ್ಲ, தான் முக்கியம். ಅವರೇ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஹalleluya. 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 ஆமென். ஆமென். இங்க நான் முக்கியம் அல்ல, ನಾನು ಮುಖ್ಯವಲ್ಲ. எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் தான் முக்கியம். ನನ್ನೊಳಗೆ ಇರುವ ಕರ್ತನೇ ಮುಖ್ಯವು. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ஆமென். இங்க எலியா முக்கியம் அல்ல, ಎಲಿಯಾ ಒಂದು ಮುಖ್ಯವಲ್ಲ. எலியா இந்த மகனை உயிரோடு எழுப்பதற்கு காரணமா இருந்த அந்த பெண் தான் முக்கியம். ಎಲಿಯಾ ಈ ಮಗಳು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬರಿಸಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿದ್ದ ಆ ಸ್ತ್ರೀ ಮುಖ್ಯವಾಗಿದ್ದಾಳೆ. இப்ப அந்த பெண்மணி என்ன சொல்லுகிறாள்? ಸ್ತ್ರೀ ಏನು ಹೇಳುತ್ತಾಳೆ? உயிரோடு எழுப்பின அந்த பிள்ளையை தன் கையில பிடித்துக்கொண்டு ಸ್ತ್ರೀ ಆ ಎದ್ದಿದ್ದು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕೈಲಿ ಇಟ್ಕೊಂಡು 24வது வசனத்தை வாசிப்பா, 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. சீக்கிரமா வாசிங்க. அப்பொழுது அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய நீ மனுஷன் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை உம்முடைய என்றும் வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை உண்மை என்றும் என்றும். இதனால் இப்போது ஆமென். அறிந்திருக்கிறேன் ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ಆಮೆನ್. நல்ல கரந்தட்டி சொல்லுங்க. ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. நீ ஒரு கனம் பெற்ற ஊழியக்காரன், ಗಣಪತ நீ ಸೇವಕನು. கனம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. ಗಣಪತ ಒಂದು ಪ್ರವಾದಿ. உம்மை நான் துக்கப்படுத்தி விட்டேன், ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸಿಬಿಟ್ಟೆ. உம்மை நான் துக்கப்படுத்தி விட்டேன், ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸಿಬಿಟ್ಟೆ. என்னை மன்னிக்கும்படியாக ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕಾಗಿ அவள் சொல்லுகிற வார்த்தை, அவள் ಹೇಳುವಂತ ಮಾತು, நீர் தேவனுடைய மனுஷன். ನೀನು ದೇವರ ಮನುಷ್ಯನೆಂದು. பாருங்க சொல்லி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் ನೀನು ದೇವರ ಮನುಷ್ಯನೆಂದು. உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை ನಿನ್ನ என்றும். ಬಾಯಿಂದ ಬಂದ ಮಾತು ನಿಜವೆಂದು. எப்போ ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா ಯಾವಾಗ ಸೇವಕರ ಬಾಯಿಂದ ಮಾತು ಬರ್ತದಂದರೆ அதை நீ எப்படி ரிசீவ் பண்ணுகிறாய்? ಅದು ಹೇಗೆ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? ஆமென். ಆಮೆನ್. உண்மையா ரிசீவ் பண்ணினா அங்க உண்மை நடக்கும். ಸತ್ಯವಾಗಿ ಅದು ನೀವು ರಿಸೀವ್ ಮಾಡಿದ್ರೆ ಬರುತ್ತದೆ. ஐயோ இவர் பொய்யா தீர்க்கத சொல்றாரு, ಇವರು ಸುಳ್ಳಾಗಿ ಪ್ರವಾದನೆ இவர் ನುಡಿಯುತ್ತಾರೆ, பொய்யான காரியத்தை சொல்றாரு, ಸುಳ್ಳಾದ ಕಾರ್ಯ ಹೇಳುತ್ತಾರೆ, அப்படிதான் நடக்கும். ಹಾಗೆ ನಡೆಯುವುದು. ஹalleluya. ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. கர்த்தரை முன்ன வைத்திருக்கிற நீங்க ದೇವರನ್ನು ಮುಂದಿಟ್ಟಿರುವಂತ ನೀವು கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ದೇವರನ್ನು ನಂಬಬೇಕು. இந்த ஊழியக்காரன் அந்த தாய் கனப்படுத்திட்டாங்க. ಈ ಸೇವಕನ ತಾಯಿ ಗಣಪತಿಬಿಟ್ಟಳು. செகண்ட் பார்க்கும் பொழுது ಎರಡನೇದಾಗಿ இந்த ನೋಡುವಾಗ ரெண்டு ராஜாக்களில ಈ ಎರಡು ಅರಸುಗಳಲ್ಲಿ நீங்க இங்க கவனிக்கும் பொழுது ನೀವು ಗಮನಿಸುವಾಗ நல்லா பாருங்க, ನೋಡಿ 4ஆம் அதிகாரத்தில் 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 30வது வசனத்தை படிப்போம். 30ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. பிள்ளையின் தாயோ பிள்ளையின் தாயோ நான் உம்மை நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தர் ஜீவனையும் கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவள் எழுந்திருந்து அவள் பின்னே போனாள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. 27வது வசனம் படிங்க 27ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. சீக்கிரம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து ஆ அவன் காலை பிடித்துக் கொண்டாள். ஆ. அப்பொழுது கேயாசி ஆ. அவளை விலக்கிவிட வந்தான். ஆ. தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, அவளுடைய ஆத்துமா துக்கமா இருக்கிறது. கர்த்தர் அதை
எனக்கு அறிவிக்காமல் ஆமென் ஹalleluya மறைத்து வைத்தார் என்றார். சொல்லுங்க ஹalleluya ஹalleluya. ஓடி வந்த பெண்மணி ஓடி வந்த ஸ்ரீ பல வருஷம் பிள்ளை இல்லாதவள். பல வருஷம் இந்த ಮಗುವಿಲ್ಲದವಳು. எலிசா தீர்க்கதரிசி சொல்லிதான் ಎಲಿಸಾ ಪ್ರವಾದಿ ನುಡಿದು அங்கே ಬಿಟ್ಟಳು. ஒரு கர்ப்பங்கடி வருகிறது. ಅದು ಗರ್ಭದ ಫಲ அது ಬರುತ್ತದೆ. கொஞ்ச நாளில ಆ ದಿನದಲ್ಲಿ தலை நோவினால் செத்து போய் விட்டது. ತಲೆನೋವಿಂದ ಸತ್ತೋಗಿದೆ. செத்து போன அந்த பெண்மணி அந்த பிள்ளையின் பெண்மணி ಸತ್ತೋಗಿರುವಂತ ಮಗುವಿನ அந்த ತಾಯಿ மகனை ಆ தன் ಮಗನನ್ನು கணவனிடத்தில் விட்டுவிட்டு ತನ್ನ ಗಂಡನ ಬಳಿ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು இங்க எலிசா தீர்க்கதரிசி ஓடி வருகிறார். ಎಲಿಯ ಪ್ರವಾದಿ ಹತ್ರ நான் ಬರುತ್ತಾಳೆ. பிள்ளை கேட்கல, ನಾನ್ ಮಗು ಕೇಳಲಿಲ್ಲ. நான் பிள்ளை கேட்கல, ನಾನ್ ಮಗು எனக்கு ಕೇಳಲಿಲ್ಲ. பிள்ளை தருவது நீதானே கர்த்தர் சொன்ன ನನಗೆ ಮಗು ಕೊಡುತ್ತದೆ ದೇವರಂತ ನೀನು என்ற ಹೇಳಿದೆ. நினைவோடு ಈ ನೆನಪಿಂದ இந்த எலிசாவை தேடி வருகிறார். ಎಲಿಯಚ್ಚನ ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾಳೆ. எலிசா எடுத்து வரும் பொழுது ಎಲಿಸಾ ಬಳಿ ಬರುವಾಗ அங்க கேயாசி ಕೇಯಾಜಿ அந்த பெண்மணியை தடை செய்கிறார். ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ತಡೆ அந்த ಮಾಡುತ್ತಾನೆ. பெண்மணியை தடை செய்யும் போது ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ತಡೆ அப்ப ಮಾಡುವಾಗ எலிசா சொல்றது என்ன தெரியுமா? ಎಲಿಸಾ ಹೇಳೋದು ಏನು நீ ಗೊತ್ತಾ? அவளை தடை செய்யாத, ನೀನು ಅವಳನ್ನು ತಡೆ அவள் ಮಾಡಬೇಡ. என் பாதத்தை என் கால்கள் பிடித்துக் கொண்டார். ಆಕೆ ನನ್ನ ಕಾಲುಗಳು ஏன் ಎತ್ತಿಕೊಳ್ತಾಳೆ. தெரியுமா? ಯಾಕೆ அவ ಗೊತ್ತಾ? துக்கத்தோடு வந்திருக்கிறார். ಅವಳು ದುಃಖದಿಂದ ஏன் ಬಂದಿದ್ದಾಳೆ. துக்கம் தெரியுமா? ಯಾಕೆ ದುಃಖ ಗೊತ್ತಾ? ஆமென். ಆಮೆನ್. பல நாள் பிள்ளை இல்லாம ಹಲವಾರು ದಿನಗಳು இருந்த ಮಗುವಿಲ್ಲದವಳಾಗಿ அவளுக்கு ಇದ್ದಂತ ಆಕೆಗೆ கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். ದೇವರೊಂದು ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதை இழந்து போய் ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು துக்கத்தோடு வந்திருக்கிறார். ದುಃಖದಿಂದ ಬಂದಿದ್ದಾಳೆ. தேவ மனுஷனே, ದೇವರ ಮನುಷ್ಯನೇ, என் பிள்ளை உயிரோடு எழுப்போம், ನನ್ನ ಮಗುವನ್ನು என் ಪ್ರಾಣವಾಗಿ பிள்ளை ಎಬ್ಬಿಸಿ. உயிரோடு எழுப்போம். ನನ್ನ ಮಗುವನ್ನು இப்படி ಪ್ರಾಣವಾಗಿ ஓடி ಎಬ್ಬಿಸು. வந்திருக்கிறா, ಹೀಗಾಗಿ ಓಡಿ அவளை நீ ಬಂದಿದ್ದಾಳೆ. தடை செய்யாத. ಅವಳನ್ನು ತಡೆ ಮಾಡಬೇಡ. ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆமென். நீங்க எத்தனை பேர் தேவனுடைய மனுஷனுடைய காலை பிடிக்கிறீங்க? ಎಷ್ಟು ದೇವರ ಮನುಷ್ಯರ ಕಾಲನ್ನು ಹಿಡಿತೀರಾ? எங்க பாதம் கழுவுதுக்கு வாங்கன்னா இதுல எவ்வளவு பேர் வந்துட்டீங்க? ಪಾದ ತೊಳೆಯಕ್ಕೆ ಬಂದಿರಂತೆ ಎಷ್ಟು நான் ಬಂದಿದ್ದೀರಾ? போய் அவங்க காலை தொடணுமா? ನಾಯಕ ಅವರ நான் ಕಾಲ இவங்க ಮುಟ್ಟಬೇಕಾ? காலை தொடணுமா? ನಾನು ಇವರ ಕಾಲ ಮುಟ್ಟಬೇಕಾ? இயேசு சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, தன்னை பின்பற்றுகிறவன் ತನ್ನ ಹಿಂಬಾಲಿಸುವವನು நான் என்ன செய்கிறேனோ அதை அவன் செய்வானாக. ನಾನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ ಅವನು நீங்க ಮಾಡಲಿ. என்னங்க செய்றீங்க? ನೀವೇನ್ ಮಾಡುತ್ತೀರಾ? எத்தனை மணிக்கு வரீங்க சபைக்கு? ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಸಭೆಗೆ காலைல ಬರ್ತೀರಾ? 7:30 மணிக்கு சர்வீஸுங்க. 7 ಆರಾಧನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆனா நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க? ನೀವು ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಬಂದಿದ್ದೀರಾ? கர்த்தருக்கு நீங்க எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இருக்கீங்க? ದೇವರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ಉದ್ಯೋಗದಲ್ಲಿ எப்படிப்பட்ட ಇದ್ದೀರಾ? கர்த்தருக்கு நல்ல காரியங்களை செய்கிறீங்க? ಯೇಸು ದೇವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತೀರಾ? ஹalleluya. ஆமென். சபைக்கு செய்கிறீங்களா, ஊழியக்காரருக்கு செய்கிறீங்களா, ಸಭೆಗೆ இல்ல ಮಾಡ್ತೀರಾ? ஒரு ಸೇವೆಗೆ ஏழைப்பட்ட ಮಾಡ್ತೀರಾ? தேடி போய் செய்கிறீங்களா? ಅಥವಾ ಬಡತನವರಿಗೆ ಹೋಗಿ ಮಾಡ್ತೀರಾ? யாருக்கு செய்கிறீங்க? ಯಾರಿಗೆ ಮಾಡುತ್ತೀರಾ? ஆனா அற்புதம் வேணும், ಅದೇ ಅದ್ಭುತ சுகம் ಬೇಕು, வேணும், ಸುಖ ಬೇಕು, அடையாளம் நடக்கணும். ಗುರುತು ನಡೆಯಬೇಕು. அப்படிதானே வரீங்க? ಹಾಗೆ ತಾನೇ ஆனா ಬರ್ತೀರಾ? இங்க பாத்தீங்களா, அது ಇಲ್ಲಿ இந்த ನೋಡ್ತೀರಾ? பெண்மணி ಈ ಸ್ತ್ರೀ இந்த தீர்க்கதரிசிக்கு வீட்ல மேல் வீட கட்டி கொடுத்தா. ಪ್ರವಾದಿಗೆ ಮೇಲೆ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಡುತ್ತಾಳೆ. எலியா தீர்க்கதரிசிக்கு ಎಲಿಯ ಪ್ರವಾದಿಗೆ அந்த பெண்மணி அந்த வீட்ல அடைக்கலம் கொடுத்தாள். ಇಸ್ರಾಯೇಲಿ ಅನ್ನೋ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ஆனா ಜಾಗ நீங்க ಕೊಡ್ತಾಳೆ. உங்க ஊழியக்காரருக்கு எங்க கொடுப்பீங்க? ಅದಕ್ಕೆ ಸೇವೆಗೆ ನೀವು ಎಲ್ಲಿ ಕೊಡ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. எப்படி கொடுக்கறீங்க? ಹೇಗೆ எந்த ಕೊಡ್ತೀರಾ? விதத்துல கொடுக்கறீங்க? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் எப்படி இருக்கிறது? ನೀವು ಕೊಡೋದು ಕಾಣಿಕೆ ಯಾವ ರೀತಿ சந்தோஷமா ಇದೆ? கொடுக்க முடிகிறதா? ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡಕ್ಕಾಗುತ್ತದಾ? சந்தோஷமா உங்களால கொடுக்க முடிகிறதா? ಸಂತೋಷ ನಿಮ್ಗೆ ಕೊಡಕ್ಕಾಗುತ್ತದಾ? ஐயோ நான் காணிக்கை கொடுக்கணுமே, ಅಯ್ಯೋ, நான் ಕಾಣಿಕೆ அதை ಕೊಡ್ಬೇಕಾ? கொடுக்கணுமே, அதை ஒரு ಕೊಡ್ಬೇಕಾ? ஜெப கொட்டுனா பயப்படுறீங்க, ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಡ ಭಯಪಡ್ತೀರಾ? ஊழியக்கார் வீட்டுக்கு வரணும்னா பயப்படுறீங்க. ಸೇವಕರ ಮನೆಗೆ ಬರಬೇಕಂತ ಭಯಪಡ್ತೀರಾ? ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನ ஊழியக்கார நீங்க கனமா ஏற்றுக்கொள்றீங்க? ಸೇವಕರನ್ನು ಹಾಗೆ ಹೊಂದ್ಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. நீங்க எப்படி கனப்படுத்துறீங்க? ಹೀಗೆ ಗಣಪಡಿಸುತ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. வேண்டா வெறுப்புக்கு. ಬೇಡ ಬಿಟ್ಟಿಕೆ. ஆமென். ಆಮೆನ್. மறைச்சு ஏதோ தெரிஞ்சு தெரியாம ಮರೆಮಾಗಿ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲದವರಾಗಿ. ಆಮೆನ್. நீ கொடுக்கிற அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ನೀನು ಕೊಡುವಂತ ಕಾಣಿಕೆ ದೇವರು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் அங்கீகரிக்க உன் ஊழியக்காரன் நீ சரியா நேசிக்கணும். ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಿ ಸೇವಕ ಸರಿಯಾಗಿ ನೀನು ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು. எலியா. ಎಲಿಯಾ. ஆமென். ಆಮೆನ್. எலிசா ಎಲಿಸಾ. அவங்க தங்கின வீடுங்க பாருங்க. ಆ ಇದ್ದ ಮನೆಯನ್ನು ನೋಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. அவங்க பிள்ளைங்க ஏன் உயிர் பெற்றாங்க? ಅವ್ರ ಮಕ್ಕಳು ಹೇಗೆ ಪ್ರಾಣ ಪಡೆದರು? அவங்க கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்துல அந்த எலியாவையும் எலிசாவை வைத்தார்கள். ಅವರು ದೇವರಿಗೆ ಮುಂದಿನ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಎಲಿಸಾವನ್ನು ಎಲಿಯಾವನ್ನು ಅವರು ಇಟ್ಟರು. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. அதனால தான் அந்த பெண்மணிங்க வேண்டுதல் செஞ்ச உடனே அங்க அற்புதம் நடக்கிறது. ಅದಕ್ಕೆ ಸ್ತ್ರೀ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. இன்னைக்கு நீங்கள் நானும் வேண்டுதல் செய்து ஏன் அற்புதம் நடக்கல? ನೀವು ನಾವು ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿ ಯಾಕೆ ಅದ್ಭುತ ನಡೆಯಲಿಲ್ಲ? அல்லேலூயா. ஹalleluya. இங்க ஒரு வயசான ஒரு ஐயா இருக்கிறார். ಅಲ್ಲಿ ವಯಸ್ಸಾದ ಒಂದು ಅಯ್ಯ ಇದ್ದಾರೆ. அவர் எப்ப என்ன பார்த்தாலும் சரி, ಅವ್ರು ಯಾವಾಗ என்ன பார்த்தாலும் சரி, பாஸ்டமா பார்த்தாலும் சரி, ನನ್ನ ನೋಡಿದ್ರು ಸೇವಕರಮ್ಮ ನೋಡಿದ್ರು ಸರಿ, அவர் ஒரு நாளைக்கு 10 தடவை பார்த்தா கூட ಒಂದು ದಿನಕ್ಕೆ 10 ಸಾರಿ ನೋಡಿದ್ರು அந்த ಸರಿ, 10 தடவையும் அவர் காணி கொடுப்பார். ಅವ್ರು 10 ಬಾರಿ ಕಾಣಿಕೆ ಕೊಡುವರು. அதுக்காக உங்க பணத்துகளை கொண்டு எனக்கு கொடுங்க நான் சொல்ல வரல. ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಹಣವನ್ನು ನನಗೆ ಕೊಡಿರಿ ಅಂತ ನಾನು நீங்க ಹೇಳಿಲ್ಲ. செய்வதை சரியா செய்யணும். ನೀರು ಮಾಡೋ ಸರಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். ಆಮೆನ್. உங்க ஊழியக்காரர் உங்ககிட்ட எனக்கு கஷ்டமா இருக்கு,
எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்கிறவர் அல்ல. ಸೇವಕರನ್ನು ಕಷ್ಟವಾಗಿ ಇದನ್ನು ಮಾಡಿ ಅಂತ அது ಕೇಳುವವರಲ್ಲ. வேற ஊழியக்காரர்கள். ಅದು ಬೇರೆ ಒಂದು ರೀತಿಯ ஒரு ಸೇವಕರು. சபைக்கு நான் போயிருந்தேன். ಒಂದು ಸಭೆಗೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. எனக்கு காணிக்கை கொடுத்தாங்க. ನನಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟರು. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, திருப்பி கொடுன்னு சொல்லி. ನೀನು ತಿರುಗಿ ಕೊಟ್ಟು ಬಿಡು. நான் அந்த காணிக்கை அந்த ஊழியக்காரருக்கு கொடுத்தேன். ನಾನು ಮತ್ತೆ ಕಾಣಿಕೆ ಸೇವಕ ಬಳಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. அவர் என்ன கேக்குற, ஏன் அங்க திருப்பி கொடுக்குறீங்க? ಕೇಳ್ತಾರೆ, ಯಾಕೆ ಮತ್ತೆ ತಿರುಗಿ ஆண்டவர் ಕೊಡ್ತೀರಾ? சொல்றாரு, உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டார். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಅವರ ಬಳಿಗೆ ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಕೊಡು. ஆமென். ಆಮೆನ್. உடனே நான் கொடுத்துட்டேன். ತಕ್ಷಣ ನಾನು ಕೊಟ್ಟು உடனே ಬಿಟ್ಟೆ. அவர் பார்த்துட்டு கண்கள்ல கண்ணீர் விடுறார். ಅವ್ರು ನೋಡಿ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬಿಡುತ್ತಾರೆ. என்னன்னு கேட்டேன். ಏನಂತ நான் ಕೇಳಿದೆ. இருப்பது வாடகை வீடு. ನಾನು ಇರುವುದು ಬಾಡಿಗೆ ಮನೆ. இன்னைக்கு வாடகை கட்டணும். ಇವತ್ತು ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಬೇಕು. என்ன செய்யுதுன்னு தெரியல. ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் ரொம்ப புலப்பத்தோடு வந்தையா. ನಾನು ಸಂಕಲ್ಪದಿಂದ நீங்க ஒரு ಬಂದೆಯ. கணம் பெற்ற ஊழியக்காரர். ಗಣಪದಂತ ஒரு பெரிய ಸೇವಕರು. தீர்க்கதரிசி. ನೀವು ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ. நீங்க வந்து சும்மா போக கூடாது. ನೀವು ಬಂದು ಸುಮ್ಮನೆ ಹೋಗಬಾರದಲ್ಲ. நானும் என் மனைவி என் பிள்ளைகளும் ನಾವು ನಮ್ಮ ಹೆಂಡತಿ வாடகை ಮಕ್ಕಳು கட்டினா கூட பரவாயில்ல, ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಿಲ್ಲಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ஊழியக்காரருக்கு கொடுத்துடலாம்னு சொல்லி ಸೇವರಿಗೆ ಕೊಟ್ಟಿಬಿಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ நாங்க தீர்மானம் பண்ணி உங்க கையில கொடுத்தோம். ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. என்னுடைய கடைசி பொண்ணு சொன்னா, ನನ್ನ ಕೊನೆಯ ಮಗಳು ಹೇಳ್ತಾಳೆ, அப்பா திடீர்னு அந்த வாடகை வாங்குற வீடு சபைக்கு சச்சிலியே வந்துட்டானா என்ன பண்ண ಅಪ್ಪ முடியும்? ತಕ್ಷಣ ಬಾಡಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಏನ್ ಮಾಡುವುದು? அப்படி புலம்பலோடு என் பிள்ளை சொன்னா, ಆಗ ಸಂಕಲ್ಪ ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டு வார் நாங்க சொல்லிட்டோம். ಅದನ್ನ ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ತಾರೆ ನಾನು ಹೇಳಿಬಿಟ್ಟಿವಿ. ஹalleluya. ஹalleluya. நீங்க பார்த்தா காணிக்கை வாங்கி திருப்பி கொடுத்துட்டீங்களே. ನೀವು ನೋಡಿದ್ರೆ ಕಾಣಿಕೆ ಇಸ್ಕೊಂಡು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ஆண்டவர் ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಲ್ಲ. சொல்றாரு, என்ன எடுத்துக்க சொல்லல, இதை நீ வெச்சுக்கோ. ದೇವರು ನನಗೆ ಹೇಳಿದ್ರು, ನೀನು ಎತ್ಕೊಂಬೇಡ, எனக்கு ಮತ್ತೆ வேண்டாம். ಕೊಡು, ನನಗೆ ಬೇಡ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். என்னுடைய பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் காணிக்கை எடுத்து அவர் கையில கொடுத்தேன். ನನ್ನ ಪಾಕೆಟ್ ಸ್ವಲ್ಪ ಕಾಣಿಕೆ ತೆಗೆದು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟೆ. அவர் அதை வாங்கி கொண்டார். ಅವರು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. வீட்டுக்கு வந்துட்டேன். ಮನೆಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟೆ. வந்த பிறகு அவர் என்னோட போன்ல தொடர்பு கொண்டார். ಬಂದ ತಕ್ಷಣ ಅವರು ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಸಂಕರಿಸಿದರು. ஐயா, ஒரு ஊழியக்காரர் எங்க சபைக்கு வந்தார். ಅಯ್ಯನ ಒಂದು ಸೇವಕ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದರು. அவருக்கு நாங்க காணிக்கை கொடுத்தோம். ಅವರಿಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟಿವಿ. காணிக்கை கொடுத்த பிறகு என்ன சொல்றார்? ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟ ಅಂದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ஹalleluya. ஹalleluya. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். ನಾನು ತುಂಬಾ உங்களை தான் ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದೀನಿ. எதிர்நோக்கி நான் வந்தேன். ನಿಮ್ಮನ್ನ ಎದುರು ನೋಡಿ நீங்க ಬಂದೆ. ஏதாவது செய்வீங்கன்னு வந்தேன். ನೀವೇನಾದ್ರೂ ಮಾಡ್ತೀರಾ ஆனா ಅಂತ ಬಂದೆ. பார்த்தா காணிக்கை இப்படி கொஞ்சமா கொடுத்திருக்கீங்களே. ಅದರ ಕಾಣಿಕೆ ಸ್ವಲ್ಪ அப்பயே அவர் பிரிச்சு பார்த்து அவர்ட்ட கேட்டு இருக்கிறார். ಅದನ್ನ ತೆಗೆದು ನೋಡಿ ಕೇಳಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நான் போகணும், நான் வேற ஒரு வாடகை கார்ல வந்தேன், ನಾನು ಹೋಗಬೇಕು, ಬಾಡಿಗೆ ಕಾರಲ್ಲಿ ಬಂದೆ, அதுக்கு வாடகை கொடுங்க. ಅದಕ್ಕೆ ಬಾಡಿಗೆ ಕೊಡಿ. ஹalleluya. ஹalleluya. பசிக்குது, சாப்பாடு வாங்கி கொடுங்க. ಹೊಟ್ಟೆ ಶಕ್ತಿ ಅನ್ನ ಇಸ್ಕೊಟ್ರಿ. இப்படி சபைக்குள்ள அவர் கேட்க ஆரம்பிச்சார். ಮತ್ತೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೇಳಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. ஆனா நீங்க வந்துட்டு ಅದು ನೀವು ಬಂದುಬಿಟ್ಟು திருப்பி கொடுத்துட்டீங்க. ತಿರುಗಿ நான் ಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ. வாடகை கட்டுவதுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ನನ್ನ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇತ್ತು. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நீங்க பார்த்தா உங்க பாக்கெட் இருந்து எடுத்து கொடுத்தீங்களே, அதுவும் நான் கொடுத்த காணிக்கும் ரெண்டும் போடும்போது அன்றைக்குள்ள வாடகை கிளியர் ஆயிடுச்சு. ನೀವು ಕೊಟ್ಟ ಕಾಣಿಕೆ ನಾ ಕೊಟ್ಟ ಕಾಣಿಕೆ ಎರಡು ಸರಿ ಆವತ್ತಿನ ಬಾಡಿಗೆಗೆ ಸರಿ ಆಯ್ತಾಯಾ? அத கர்த்தருடைய ஊழியக்காருக்கும் வேஷம் தரிக்கிற ஊழியக்காருக்கும் வித்தியாசம் ಅದೇ இருக்கிறது. ಕರ್ತನ ಸೇವಕರ ವೇಷ ಹಾಕುವ ಸೇವಕರ இது ವ್ಯತ್ಯಾಸವಿರುತ್ತದೆ. போல பல ஊழியக்காரர்கள் என்னை பார்த்து சொல்லி ಇದು இருக்கிறார். ಹಳೆಯವಾದ ಸೇವಕರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ದೇವ ಜನರೇ, எலியாவை நேசித்த பெண்மணி உண்மையா நேசித்தாள். ಎಲೆನೆ ಪ್ರೀತಿಸಿ ನಿಜವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದಳು. ஆமை எலிசாவை நேசித்த பெண்மணி உண்மையா நேசித்தாள். ಎಲಿಸನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ನಿಜವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದಳು. இவர்கள் அழுத உடனே அங்க அற்புதம் நடந்து விட்டது. ಇವರು ಅತಿದ ಕೂಡಲೇ ಅದ್ಭುತ ನಡೀತಿತ್ತು. இவ பேதுருவை நீங்க பார்க்கும் பொழுது, ಪೇತ್ರನ ನೋಡುವಾಗ, இந்த அத்தியாயத்தில் நீங்க கவனிக்கும் பொழுது, ಅಧಿಕಾರಿ ನೋಡುವಾಗ இங்க பேதுரு ಇಲ್ಲಿ ಪೇತ್ರನು ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு ஒரு செய்தி போகிறது. ಸೇವೆ ಮಾಡಕ್ಕೆ ಒಂದು ಸುದ್ದಿ சீசர்கள் ಹೋಗುತ್ತದೆ. அனுப்புறாங்க, ಶಿಷ್ಯರೆಲ್ಲ போ ಕಳಿಸುತ್ತಾರೆ. அவரை வர சொல்லு. ಹೋಗಿ ಅವನ್ನ ಬರೆ உடனே ಮಾಡು. அந்த செய்தி கேட்ட உடனே ಈ ಸುದ್ದಿ ಕೇಳಿದ பேதுரு ತಕ್ಷಣವೇ புறப்பட்டு வருகிறார். ಪೇತ್ರನು ಹೊರಟು ಬರುತ್ತಾರೆ. புறப்பட்டு அங்க வந்தபோது ಹೊರಟು ಬಂದ அங்க ನಂತರ விதவியான பெண்மணிகள், ಅಲ್ಲಿ ಒಂದು ವಿಧವೆ ಸ್ತ್ರೀಗಳು, விதவியான பெண்மணிகள் விதவை ஸ்திரீகள் எல்லாம் அழுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ಎಲ್ಲಿ ಅಳುತ್ತಾ பேதுரு ಸತ್ಯವಾಗಿ எல்லாரையும் வெளியே போக செய்து ಹೊರಗೆ ಕರೆಸಿ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி, ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ அதுக்கு மேலுள்ள வசந்த போடுங்க, ಮುಂದಿನ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. சீக்கிரமா போடுங்க. பேதுரு எழுந்து ಪೇತ್ರನು அவனுடைய கூட போனான். ಅವ್ರ ಜೊತೆಗೆ அவன் ಹೋದರು. போய் சேர்ந்தபோது ಅವರು ಹೋಗಿ ಸೇರಿದ அவர்கள் ನಂತರ அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். ಅವರ ಮೇಲಿನ ಮನೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದರು. அப்பொழுது விதவைகள் எல்லோரும் ಆವಾಗ ವಿಧವೆಗಳೆಲ್ಲರೂ அழுது, ಅವ್ರ ಹತ್ತು ஹalleluya, ಹalleluya அந்த பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். ಮಗುಗಾಗಿ இதை ಹತ್ಕೊಂಡಿದ್ದರು. பார்த்த பேதுரு ಕಂಡಿದ್ದ முழங்கால் படியிட்டான். ಮೊಣಕಾಲು ಹಾಕುತ್ತಾರೆ. அம்மை விண்ணப்பம் செய்கிறார். ಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. தபித்தாளே தபித்தாளே, எழுந்திரு என்று சொல்லுகிறார். ಎದ್ದೇಳು ಎಂದು என் ಹೇಳುತ್ತಾರೆ. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವ இப்ப ಜನರೇ, தபித்தால் எழும்பதற்கு யார் காரணம்? தபித்தாள் ಎದ್ದೇಳೋದಕ್ಕೆ ಯಾರು யார் ಕಾರಣ? காரணம்? யார் இந்த காரணம்? விதவையான பெண்மணிகள் தான். ಈ ವಿಧವೆಯಾಗಿ அற்புதம் செய்த பேதுரு காரணம் அல்ல, ಮೋಸ ಮಾಡಿದ ಪೇತ್ರನಲ್ಲ, ஆனால் அங்கே உயிரோடு எழும்பதற்கு காரணமா இருந்தது இந்த விதவைகள் தான். ಅಲ್ಲಿ ಪ್ರಾಣವಾಗಿ ಎದ್ದೇಳೋದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿ ಸ್ತ್ರೀಯರೇ. ஆனால் அங்க ஒரு கருவியாக, ಅಲ್ಲಿ ಅದು அங்க ஒரு பொருளாக ಒಂದು ವಸ್ತುವಾಗಿ பேதுருவை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ಪೇತ್ರನ ದೇವರು ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾರೆ. பேதுருவை கர்த்தர் பயன்படுத்துகிறார். பேதுரு உபயோகம் ಮಾಡ್ತಾರೆ. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவ ಜನರೇ, என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவ ಜನರೇ, சற்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க,
ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್. அந்த அங்கே சார்ந்திருக்கிற சகல ஜனத்தாரும் ಅಲ್ಲಿ ಸೇರಿದ ಎಲ್ಲ ಜನರು அதை கண்டு ஆச்சரியப்பட்டு ಅದನ್ನು ಕಂಡು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು இயேசுவை விசுவாசித்தார்கள். ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದರು. பேதுருவின் பின்னே போனார்கள். ಪೇತ್ರನ ಹಿಂದೆ ಹೋದರು. இன்னைக்கு உங்க ஊழியக்கார கொண்டு எத்தனை அற்புதம் நீங்க கண்டிருக்கிறீங்க, ನಿಮ್ಮ ಸೇವಕರಿಗೆ ಎಷ್ಟು எத்தனை ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕಂಡಿದ್ದೀರಾ, தீர்க்கதரிசி செய்தி நீங்க கேட்டிருக்கிறீங்க, ಎಷ್ಟು ಪ್ರವಾದಿ ಸುದ್ದಿ எத்தனை ಕೇಳಿದ್ದೀರಾ, அடையாளம் பார்த்திருக்கிறீங்க, ಎಷ್ಟು ಗುರುತನ್ನು நாட்டில் ನೋಡಿದ್ದೀರಾ, நடப்பதெல்லாம் உங்களுக்கு தெரிகிறது, ಎಷ್ಟು ನಡೆಯುವಂತ உங்க ಕಾರ್ಯಗಳು ಗೊತ್ತಿದೆ. ஊழியக்கார மூலமா சொல்லப்படுகிறது. ನಿಮ್ಮ ಸೇವಕರಿಗೆ ஆனா ಆದರೆ உங்களால ஆமே ஊழியத்தை பின்பற்ற முடிகிறதா, ನಿಮ್ಮದು ಸೇವೆಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲಿಕ್ಕೆ சபைக்கு ಆಗುತ್ತದಾ? சரியா வர முடிகிறதா, ಸಭೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಬರಕ್ಕಾಗುತ್ತದಾ? ஊழியக்காரனோடு ஊழியத்துக்கு போறீங்களா, ಸೇವಕರ ಜೊತೆಗೆ ಸೇವೆಗೆ இல்ல ಹೋಗುತ್ತೀರಾ? ஊழியத்துக்கு போகிற ஊழியக்காரனுக்கு ஏதாவது உதவி பண்றீங்களா? ಅಥವಾ ಸೇವೆಗೆ ಹೋಗಿ ಸೇವಕರಿಗೆ ಏನಾದ್ರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೀರಾ? ஹalleluya ಹalleluya சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஆமென். எதுவும் செய்யறதில்ல. ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. பேதுருக்கு பின்னால விசுவாசித்தவங்க போறாங்க. ಪೇತ್ರನಿಗೆ ಹಿಂದೆ ನಂಬಿದವರು ஒரு ಹೋಗುತ್ತಾರೆ. பெரிய கூட்டமே எழும்புறது. ದೊಡ್ಡ ಕೂಟ ಎದ್ದೇಳುತ್ತದೆ. ஹalleluya ಹalleluya ஆமென். ಆಮೆನ್. இன்னைக்கு உங்க ஊழியக்காரன் பின்னால நீங்க எழும்பிட்டீங்கன்னா, ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಸೇವಕರಿಂದ ನೀವು ಎದ್ದೇಳ ಬಿಟ್ಟರೆ ஊழியக்காரன் பின்னால கூட்டம் வர வேணாம், ಸೇವಕರ ಹಿಂದೆ ಕೂಟ ಬೇಡ. கர்த்தரிடத்துல கூட்டம் தேடி வரட்டும், ದೇವರಂತೆ ಜನಗಳು சபைக்குள்ள ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರಲಿ. கூட்டம் வரட்டும், ಸಭೆಗೆ ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ உன்னால ಬರಲಿ. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படட்டும், ನಿನ್ನಿಂದ ಒಂದು ಆತ್ಮ ರಕ್ಷಣೆ உன்னால ಬರಲಿ. மனம் திரும்பட்டும், ನಿಮ್ಮಿಂದ ಮನ ತಿರುಗಿ உன்னால ಬರಲಿ. சுகம் கிடைக்கட்டும், ನಿಮ್ಮಿಂದ ಸುಖ ಸಿಕ್ಕಲಿ. இயேசுவின் நாமம் உன்னை கொண்டு பெருகட்டும். ಯೇಸು ನಾಮ ನಿನ್ನಿಂದ ಹೆಚ್ಚಾಗಲಿ. ஹalleluya ಹalleluya ஆமென். ಆಮೆನ್. அப்ப எலியா அற்புதம் செய்தார், ಹಾಗಂತ ಎಲಿಯ ಅದ್ಭುತ ಮಾಡಿದರು. அவர் வேண்டிக் கொண்டார், ಆತನು ಬೇಡಿಕೊಂಡರು. அங்கே ஒருவன் பிழைத்தான். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಬದುಕಿದನು. எலிசா வேண்டிக் கொண்டார், ಎಲಿಸಾ அங்கே ಪ್ರಾರ್ಥನೆ ஒருவன் ಮಾಡಿದನು. பிழைத்தான். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಬದುಕಿದನು. பேதுரு ஒருவன் வேண்டிக் கொண்டான், ಪೇತ್ರನು அங்கே ಬೇಡಿಕೊಂಡನು. ஒரு பெண்மணி பிழைத்தார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ತ್ರೀ ஆனா ಬದುಕಿದಳು. இதுக்கு காரணம் யாரு? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವ್ಯಾರು? பெண்ணே என்று சொல்லப்படுகிறது. ಸ್ತ್ರೀ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. இப்ப இங்க பார்க்கும் பொழுது ಇವಾಗ ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இயேசு நேசிக்கிற ஒரு குடும்பம், ಯೇಸು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ அதான் மார்த்தாள் மரியாளின் குடும்பம். ಅದು ಮಾರ್ತಾಲ್ ಮರಿಯಳ இந்த ಕುಟುಂಬವು. 11ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது 11ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ அந்த 11ஆம் அதிகாரத்துல 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ லாசரு செத்து போனதை காண்பிக்கிறது. ಲಾಸರು ಸತ್ತೋಗಿ அங்க ತೋರಿಸುತ್ತದೆ. நீங்க 20ஆம் வசனத்துக்கு மேல அப்படி போனீங்கன்னா, 20ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ இயேசு வந்தார் என்று கேள்விப்பட்ட உடனே ಯೇಸು ಬಂದಿರೋದು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ உடனே மார்த்தாள் ஓடுகிறாள். ತಕ್ಷಣ ಮಾತ್ರ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾಳೆ. ஓடி போய் ಓಡಿ ಹೋಗಿ இயேசுவே, ಯೇಸುವೇ, நீர் இங்கே இருப்பது ನೀವು ಇಲ್ಲೇ ಇರುವುದಾದರೆ, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் ನೀವು ಇದ್ದಿದ್ದಾದರೆ என் சகோதரன் செத்திருப்பானா? ನನ್ನ ಸಗು ಸತ್ತೋಗಿರ್ತಾನ. ஹalleluya. ಆಮೆನ್. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ. ஆமென். இப்ப மரியாள், ಇವಾಗ மரியாளுக்கு செய்தி போகிறது. ಮರಿಯಳಿಗೆ ಸುದ್ದಿ ಹೋಗುತ್ತದೆ. மரியாளுக்கு செய்தி போன உடனே ಮರಿಯಳಿಗೆ ಸುದ್ದಿ ಹೋದ ನಂತರ இங்க பாருங்க, நீங்க யோவான் 11:21 ಯೋಹನ 11:21 ನೋಡಿರಿ. அங்க மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ಮಾರ್ತಾಳ್ ಯೇಸು ಬಳಿಗೆ ஆண்டவரே ಬಂದು, நீர் இங்கே இருந்தீரானால் ಸ್ವಾಮಿ ನೀವು ಇಲ್ಲಿ என் ಇದ್ದರೆ சகோதரன் மரித்திருக்க ನನ್ನ மாட்டான். ತಮ್ಮನ ಸತ್ತೋಗಿರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya ஆமென். ஆமென். அதுக்கு சில காரியங்களை கர்த்தர் வசனத்து மூலமா சொல்றார். ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯ ದೇವರು ವಾಕ್ಯ என்னை ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. விசுக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ನನ್ನ ನಂಬುವ ಸತ್ತೋರು ಬದುಕುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾ சரி, ಇದ್ದಾರೆ. இருக்கட்டும். ஹalleluya. ಇರಲಿ. இப்ப மார்த்தாள் வந்து அழுகிறாள், ಮಾರ್ತಾಳ್ ಬಂದು ಅಳುತ್ತಾಳೆ. கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறாள். ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾಳೆ. இப்ப மரியாள் வருகிறாங்க. ಮರಿಯಳು ಬರುತ್ತಾರೆ. 32ல இருந்து பாத்தீங்கன்னா, 32 ನೋಡುವುದಾದರೆ அங்கே மரியாள் வந்து ஓடி வந்து ಅಲ್ಲಿ ಮರಿಯಳು ಓಡಿ ಬಂದು அங்க வந்து இயேசுவிடத்தில் அழுகிறாள். ಯೇಸು ಹತ್ರ ಬಂದು ಅಳುತ್ತಾಳೆ. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து ಯೇಸು ಇದ್ದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಮರಿಯಳು அவரை ಬಂದು கண்டவுடன் ಆತನ ಕಣ್ಣಿನ அவர் ಕೂಡಲೇ பாதத்தில் விழுந்தாள். ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ஆண்டவரே, ಬಿದ್ದು, நீர் இங்க ಸ್ವಾಮಿ, இருந்தீரானால் ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿ என் ಇದ್ದಿದ್ದಾದರೆ சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ನನ್ನ ತಮ್ಮನು ಸಾಯುತ್ತಿರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. இந்த ரெண்டு பெண்மணியுடைய அழுக ಈ ಎರಡು ಸ್ತ್ರೀಯರ ಅಳುವಿಕೆ இயேசுவுக்கு ரொம்ப உடைச்சல் உண்டாச்சு. ಯೇಸುವಿಗೆ ಮನ ಕಷ್ಟ ಉಂಟಾಯಿತು. ஆமென். ಆಮೆನ್. 33ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, 33ನೇ ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ ஜான் சாப்டர் 11 verse 33, ಯೋಹನ 11:33ನೇ ವಾಕ್ಯವು அங்கே அவர் அழுகிறதையும் ಅಲ್ಲಿ அவள் ಅವಳು அழுகிறதையும் ಅಳುವುದನ್ನು, ಆಕೆ அவளோடு ಅಳುವುದನ್ನು, கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் ಆಕೆ ಸಂಗಡ ಯೂದರು இயேசு ಅಳುವುದನ್ನು கண்டபோது ಯೇಸು ಕಂಡಾಗ ஆவியில கலங்கினார். ಆತನ ಆತ್ಮದಲ್ಲಿ ನೊಂದಿಕೊಂಡರು. எத்தனை பேர் ஆவியில கலங்கி இருக்கிறீங்க? ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಆತ್ಮದಲ್ಲಿ ನೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஆவியில நீங்க கலங்க மாட்டீங்க, ಆತ್ಮದಲ್ಲಿ ನೀವು ನೊಂದುಕೊಂಡೋದಿಲ್ಲ. ஆனா உங்க ஆவியில எல்லாரையும் கலக்கிருவீங்க. ನಿಮ್ಮ ಆತ್ಮದ ಎಲ್ಲರೂ ನೊಂದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀರಾ. ஆவியில ಆತ್ಮದಲ್ಲಿ கர்த்தரோடு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ದೇವರ ಜೊತೆಗಿರುವವರಿಗೆ ಗೊತ್ತಾಗಬಹುದು மற்றவங்க கஷ்டம் என்ன, ಬೇರೆಯವರ ಕಷ್ಟವೇನು, மற்றவங்க எப்படி அழுகுறாங்கன்னு. ಬೇರೆಯವರು ಹೇಗೆ ಅಳುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ஆவிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கவலை தெரியும். ಆತ್ಮದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಆ ಚಿಂತೆ ಗೊತ್ತಾಗಬಹುದು. ஆவிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கவலை தெரியும். ಆತ್ಮದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಆ ಚಿಂತೆ ಗೊತ್ತಾಗಬಹುದು. அல்லேலூயா. ஹalleluya. இப்ப நீங்க ஆவிக்குள்ள இருந்தீங்கன்னா சத்தியத்தை சரியா கேட்பீங்க. ಇವಾಗ ನೀವು ಆತ್ಮದಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನು ஆவியான உங்களுக்குள்ள இருந்தா சத்தியத்தை கேட்பீங்க. ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮೊಳಗೆ ಸತ್ಯವನ್ನು ஆவியான இல்லன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துரும். ದೇವರ ಆತ್ಮ ಇಲ್ಲ ನಿದ್ದೆ ಬರುತ್ತೆ.
ஆவியாலனா போன எடுத்து காதுல வச்சுக்குவீங்க. ದೇವರಾತ್ಮನ ஆவியாலனா வெளியே இருந்து நடந்து போவீங்க. ದೇವರಾತ್ಮನ ಹೊರಗೆ ಹೋಗುತ್ತೀರಾ. ஆவியாலனா பேன் கடிக்கும். ಆತ್ಮ ஆவியா இல்லன்னா காலெல்லாம் நீட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடக்கும். ಆತ್ಮದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕಾಲಾಗಿ ஆவியால இருந்தா ஒடுங்கி அடக்கமா உட்கார்ந்து சத்தியத்தை இருதயத்துக்குள்ள ஏத்து மூளையில கொண்டு வந்து அதை சுவாசத்தின் வழியா வெளியே கொண்டு போய் இன்னொருத்தரை ரட்சிக்க வச்சிரும். ಆತ್ಮದಲ್ಲಿ ನೀವು ಇದ್ರೆ ನಿಶಬ್ದವಾಗಿ ಕೂತ್ಕೊಂಡು ಕ್ರಮವಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಅದು ಬಾಯಿನ ಅಲೆಗೆ ರಕ್ಷಣೆ ಒಳಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೀರಾ. ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ சத்தத்தை உயர்த்தி முடிவுக்கு நேரா நான் வருகிறேன். ನಾವು ಕೊನೆಗೆ ನೇರಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ஆமென் ಆಮೆನ್. இப்ப ரெண்டு பெண்மணிங்க வந்து எங்க அழுகுறாங்க? ಇವಾಗ ಇಬ್ಬರು ಸೇರಿ ಎಲ್ಲಿ ಬಂದು ಅಳುತ್ತಾರೆ? இயேசு கிட்ட அழுகுறாங்க. ಯೇಸು ಬಳಿ ಅಳುತ್ತಾರೆ. அங்க ஒரு சிலரும் அழுதுகிட்டு இருக்காங்க. ಕೆಲವರು ಅಳುತ್ತಾರೆ. அங்க பாருங்க, அங்க அவள் அழுகிறதையும் ಆಕೆ ಅಳುವುದನ್ನು அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் ಅವರೊಂದಿಗೆ ಬಂದು ಯೂದರು ಅಳುವುದನ್ನು ஊழியக்காரன் அழுகிறானா, ಸೇವಕರು ஊழியக்காரி அழுகிறானா, ಸೇವಕರು ಅಳುತ್ತಾರೆ அவங்களை சார்ந்த பிள்ளைகள் அழுதுதான் ஆகணும். ಅವರು ಸೇರಿದ ಮಕ್ಕಳು ಅಳುತ್ತಾ ಇರಬೇಕು. இன்னைக்கு ஊழியக்காரன் சாப்பிட்டானா சாப்பிடலையா? ಇವತ್ತು ಸೇವಕರು ತಿಂದಿದ್ದಾರೆ ತಿಂದಿಲ್ಲವಾ? அவருக்குன்னா ಅವ್ರಿಗೇನು? ஆமென். ಆಮೆನ್. நீங்க எப்ப பாத்தீங்களோ ரபீந்திர, அப்போ அப்படியே தான் இந்த ரபீந்திர இருப்பார். ನೀವು ಯಾವಾಗ ಸೇವಕರು ಅದೇ ರೀತಿ ಅವರು ಇದ್ದಾರೆ. எது வந்தாலும் பெருமைப்படுத்துகிறவர் அல்ல. ಏನೇ ಬಂದ್ರೆ ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸುವಂತವರಲ್ಲ. இந்த மனுஷன் தான் வேணும், அந்த மனுஷன் தான் வேணும்னு அல்ல. ಈ ವ್ಯಕ್ತಿ ಬೇಕು ಆ ವ್ಯಕ್ತಿ ಬೇಕಂತವರಲ್ಲ. குணங்களை கண்டு நான் கொஞ்சம் அமைதி போவோம், அவ்வளவுதான். ಗುಣಗಳ ಕಂಡು ನಿಶಬ್ದವಾಗಿ பணத்துக்கு பின்னால போகிறவர் இவர் அல்ல. ಹಣದಿಂದ ಹೋಗುವವರು ಇವರಲ್ಲ. சொத்துக்கு பின்னால போகிறவர் இவர் அல்ல. ಆಸ್ತಿಯಿಂದ ಹೋಗುವವರು ಇವರಲ್ಲ. ஒரு வேளை நீங்க போண்டா கொடுத்தீங்கன்னா உங்க பின்னால வந்திருப்பேன். ಒಂದ್ ವೇಳೆ ಬೋಂಡಾ ಕೊಟ್ಟರೆ ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಬಂದಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா ஹalleluya. புரிஞ்சிங்களா நான் சொல்றது? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? இல்ல கட்டியான பாபாசம் கொடுத்து பால் ஊத்தி கொடுத்தீங்கன்னா வந்துருவேன். ಇಲ್ಲ ಗಟ್ಟಿಯಾದ ಪಾಯಸ ಕೊಟ್ಟು ಹಾಲು ಹಾಕಿ ಕೊಟ್ರೆ ಬಂದು ಬಿಡ್ತೀನಿ. ஆமென். ಆಮೆನ್. நீ என்ன நினைச்சுக்கிட்டீங்க ஊழியக்காரங்கள? ಸೇವಕರನ್ನ ಹೇಗೆ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. நாங்க யார் தெரியுமா? ನಾವ್ ಯಾರು ಗೊತ್ತಾ? ஆமென். ಆಮೆನ್. நீர் எங்களுக்கு என்ன கொடுப்பீர்? ನೀವು ನಮ್ಗೆ ಏನು ಕೊಡುತ್ತೀರಾ? பேதுரு அந்த சீசர்கள் எல்லாம் ஆண்டவர்ட்ட கேக்குறாங்க. ಶಿಷ್ಯರ ದೇವರ ಬಳಿ ಕೇಳುತ್ತಾರೆ. அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? ಆಗ ಏನು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? யார ஒருத்தர் சொல்லுங்க, இப்ப gift கொடுக்கறோம் பாருங்க. அவர் என்ன சொன்னார்? சிஸ்டர்கள், நாங்க உம்மை பின்பற்றி வருகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க என்ன கொடுப்பீர்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ನಾವೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನ ಇಂದ ಕಡೆ ಬರ್ತಾ ಇದಿಲ್ವಾ? ನೀವು ನಮಗೆ ಏನ್ ಕೊಡ್ತೀರಾ? ஏன் கொடுத்தீரா? செய்வதற்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரோடு கூட ஆளுகை செய்வதற்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆதாரம் ஆதாரம் நீரே ஐயா, ஓ நீதான் ஐயா. சும்மிங் பிள்ளைக்கு தெரியுது கூட எனக்கு தெரியல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லுது. வாக்கியம் எழுத்தது. எங்க சொல்ல முடியுதா உங்களால? ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ. நீங்க எந்த ஊழியக்காட்ட இருக்கிறீங்க? ಯಾವ ಸೇವಕರ ಬಳಿ ಇದ್ದೀರಾ? எந்த சபையில இருக்கிறீங்க? ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ஒரு ಇದ್ದೀರಾ? தீர்க்கதரிசியானவர், ಒಂದು ಪ್ರವಾದಿಯಾದವರು, உங்களோடு இருக்கிற தீர்க்கதரிசியானவர் இருக்கிற தேவ சபை மக்களே, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವಂತ ಮಕ್ಕಳೇ, உங்களுக்கு வசனம் தெரியலன்னா நீங்கள் என்ன பிரயோஜனம்? ನಿಮಗೆ ವಾಕ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಏನು ಪ್ರಯೋಜನವೋ? அப்படியே பாருங்க. ಹಾಗೆ ನೋಡಿರಿ. வசனம் சொல்லுவாரா? ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರಾ? சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. மூக்க பிடிச்சுக்குங்க, கண்ணை கீழே போட்டுக்குங்க. இப்பதான் பைபிள் தேடுறமே தேடுங்க. ಇವಾಗ ಬೈಬಲ್ ಹುಡುಕಾಗೆ ಹುಡುಕಿರಿ. ஒன்னு ஆதியாமத்தை தேடிக்கிட்டு இருக்குது, ಒಂದು ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಹುಡುಕ, ஒன்னு சங்கீதத்தில் தேடி கிடக்கு. எப்படி எப்படி சொல்லுங்க? ಹೇಗೆ ಹೇಳಿರಿ? ஒன்னு ஆதியாமத்தை தேடிக்கிட்டு இருக்கு, ஒன்னு சங்கீதத்தை தேடிக்கிட்டு இருக்குது. ಆದಿಕಾಂಡ ಒಂದು ಕೀರ್ತನೆ ಭಾಗ ಹುಡುಕಿದೆ. என்னங்க எத்தனை முறை நான் பிரசங்கம் பண்ணி. இயேசு அதற்கு மறுஜென்ம காலத்திலே, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் நம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களை கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இயேசுவை பின்பற்றுகிற ஆமென் உங்களுக்கு ஹல்லேலூயா. அவருடைய வலது பக்கத்தில் உட்காருகிற ஆமென் நியாய விசாரிக்கிற அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தீர்க்கதரிசி பின்பற்றுகிற சபை மக்களே, ஆமென். ஒரு ஊழியக்காரன், உண்மையான ஊழியக்காரனை பின்பற்றுகிற சபை குடும்பங்களே, அந்த ஊழியக்காரனுக்கு என்ன gift கிடைக்கிறதோ அந்த gift உங்களுக்கு கிடைக்கும். ಯಾವ ಬಹುಮಾನ ಸಿಕ್ಕುತ್ತದೆ ನಿಮಗೂ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ஹல்லேலூயா.
சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. தேவனை பின்பற்றுகிற உண்மை உள்ளவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் பெரியது. ದೇವರು ಹಿಂಬಾಲಿಸುವವರಿಂದ ನಿಮಗೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನಿಮಗೂ ಸಹ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ಇವಾಗ ಹೇಳಿರಿ. ஹalleluya. Hallelujah. வேதத்தை நல்லா படிச்சு அப்பப்ப ஒரு நோட்டை கையில வச்சுக்கணும். ಸತ್ಯವಾಕ್ಯ ಓದಿ ಆವಾಗ ಬುಕ್ ಅನ್ನು ನೋಟ್ பிரசங்கம் வரும் பொழுது அப்படியே எழுதி வச்சுக்கணும். ಸಂದೇಶ ಬರುವಾಗ ಹಾಗೆ ಬರೆದಿಟ್ಕೊಬೇಕು. நீங்க தான் கம்ப்யூட்டர் அடிச்சு எடுத்து பார்த்துட்டு வந்து பிரசங்கம் பண்றீங்க. ನೀವು ಕಂಪ್ಯೂಟರ್ ತೆಗೆದು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ஏதா கேள்வி கேட்டா கம்ப்யூட்டர்ல இருந்து கேள்வி சொல்லிட்டு ಏನಾದರೂ போறீங்க. ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರೆ ಕಂಪ್ಯೂಟರ್ ನ ಉತ್ತರ நீங்க ಹೇಳ್ಬಿಡ್ತೀರಾ. ஆதியாம் வந்து வெளிப்படுத்த வரை படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ಆದಿಕಾಂಡ ಪ್ರಕರಣ ತನಕ ಓದಿ ನೋಡಿ ಆವಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. ஹalleluya. Hallelujah. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. எலியா ஒருவனை உயிரோடு எழுப்பினார். ಎಲಿಯೊಬ್ಬರನ್ನು ಪುನರ್ತನವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದರು. ஹalleluya. அது Hallelujah. எலியா காரணமல்ல. ಅದಕ್ಕೆ ಎಲಿಯ ಕಾರಣವಲ್ಲ. அந்த அமை உயிரோடு எழுப்பின அந்த அமை மகனுடைய தாயே காரணம். ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದ ಸ್ತ್ರೀಯೇ அந்த ಕಾರಣವಾಗಿದ್ದಾಳೆ. தாய் யாரு? ಆ ತಾಯಿ ಯಾರು? சாரிபாத்து. ಸಾರಿಬಾತ್. சொல்லுங்க யாரு? ವಿಧವೆ. சாரிபாத்தின் பெண். ஹalleluya. ಸಾರಿಬಾತಿನ ಒಂದು எலிசா ஒருவனை உயிரோடு எழுப்பினார். ಎಲಿಸೊಬ್ಬರು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದರು. அது எலிசா காரணமல்ல. ಅದು ಎಲಿಸಾ ಕಾರಣವಲ್ಲ. சுனாமியா என்கிற ಸುನಾಮಿಯಲ್ ಎಂಬ ಒಂದು ஒரு ಸ್ತ್ರೀ. பெண்ணு, ராஜ பெண்மணி. ஆமென். ಸುನಾಮಿ அந்த ಒಂದು பெண்மணியே ರಾಜ ಸ್ತ್ರೀ. காரணம். ஹalleluya. ಅದೇ ಕಾರಣವು. பேதுரு ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்பினார். ಪೇತ್ರನು ಸ್ತ್ರೀ அது ಪುನರ್ತನವಾಗಿ பேதுரு ಎಬ್ಬಿಸಿದರು. காரணமல்ல. ಅದು ಪೇತ್ರನ ಕಾರಣವಲ್ಲ. ஆனால் அங்க அந்த விதவைகளுடைய காரணமாக ಆ இருந்தது. ವಿಧವೆಯ ಕಾರಣವಾಗಿದ್ದರು. இயேசு உயிரோடு எழுப்பினார். ಯೇಸು ಪುನರ್ತನವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದರು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. அதுக்கு மார்த்தாலும் மரியாளும் காரணமா இருந்தாங்க. ಅದಕ್ಕೆ ಮಾರ್ತಾಲ್ ಮರಿಯಲು ஆனால் ಕಾರಣವಾಗಿದ್ದರು. ಆದರೆ ஒரு ரகசியம். ಒಂದು ರಹಸ್ಯವು. மார்த்தால் மரியாள் காரணமா தான் இருந்தாங்க. ಮಾರ್ತಾಲ್ ಮರಿಯಲು ಕಾರಣವಾಗಿದ್ದರು. ஆனா அதுக்கு முன்ன வேதம் சொல்லுகிறது, ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவன் மறிக்கவில்லை, ಅವನು ಸಾಯಲಿಲ್ಲ, அவன் நித்திரையாய் இருக்கிறார். ಅವನು ನಿದ್ರೆಯಾಗಿದ್ದಾನೆ. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ಗಮನಿಸಿರಿ. இயேசு முன்னமே ஒரு திட்டத்தை தீர்மானம் பண்ணி இருந்தார். ಯೇಸು ಮುಂಚೆ ಒಂದು ತೀರ್ಮಾನ ஒரு பிளான் கொடுத்திருந்தார். ಒಂದು ಪ್ಲಾನ್ அவர் ಕೊಟ್ಟಿದ್ದರು. பிதாவுடைய சித்தத்துல எப்படி மரித்து உயிரோடு எழும்ப வேண்டும் என்று இருந்ததோ, ಅವರು ತರ್ತನ ಚಿತ್ತದಲ್ಲಿ ಹೇಗೆ ಸತ್ತು ಪುನರ್ತನವಾಗಿ ಎದ್ದೇಳಬೇಕು அதே போல தான் நேசிக்கிற குடும்பத்துல ஒருவன் வியாதியாய் இருந்து மரணம் வந்தது என்று செய்தி வந்த பின்பு அவன் எழுந்திருக்க வேண்டும் என்பது குமாரனும் பிதாவுடைய சித்தமாய் இருந்தது. ಅದೇ ತನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಸತ್ತು ಪುನರ್ತನವಾಗಿ ಎದ್ದು ಬರಬೇಕು ಅಂತ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿತ್ತು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. அவர் வேதத்துல வந்து சொல்றாரு, ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அவன் மறிக்கவில்லை, ಅವನು ಸಾಯಲಿಲ್ಲ, நித்திரையாய் இருக்கிறார். ನಿದ್ರೆಯಾಗಿದ್ದಾರೆ. அப்படிதானே சொல்றாரு. ಹಾಗೆ ತಾನೇ ஹalleluya. ಹೇಳುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆனா இங்க ಅವರು இந்த ಇಲ್ಲಿ 3 பேர் செய்த அற்புதம், ಮೂರು ಜನರು மரித்தவர்கள் ಸತ್ತವರು மரித்தவர்கள் ಸತ್ತವರು மரித்தவர்களுக்காக அவருடைய குடும்பத்தாருடைய வேண்டுதல். ಸತ್ತವರಿಗಾಗಿ ಅವರ ಕುಟುಂಬದವರ ವಿಜ್ಞಾಪನೆಗಳು. இங்க மரிக்கவில்லை, ಇಲ್ಲಿ ಸಾಯಲಿಲ್ಲ, ஆனா மரித்ததாக பேசப்படுகிறார்கள். ಅಲ್ಲಿ ಸತ್ತದಾಗಿ ಮಾತಾಡப்படுತ್ತದೆ. அடக்கமும் பண்ணியாச்சு. ಸಮಾಧಿ ಆಯ್ತು. நீங்க கிறிஸ்தவங்க தான், ನೀವು ஆனா ಕ್ರೈಸ್ತರೇ. மேலோட்ட கிறிஸ்தவர்கள். ಅದ್ರ ಮೇಲಾಗಿ நீங்க ಇರೋದು உண்மையான ಕ್ರೈಸ್ತರು. கிறிஸ்தவலா இருந்தால் ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದರೆ உண்மையாய் நடப்பீர்கள். ನಿಜವುಳ್ಳವರಾಗಿ கிறிஸ்து ನಡೆಯುತ್ತೀರಾ. விரும்பும்படி இருப்பீர்கள். ದೇವರು ಇಷ್ಟಪಡೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೀರಾ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ, சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. அவர் இங்கே இல்லை, ಆತನು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ, அவர் ಉಯಿತೆಳೆந்தார். ಆತನ ಪುನರ್ತನವಾದರು. ஆமென். ಆಮೆನ್. எழுந்திருப்போமா ಯಾಕೆ ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ? எல்லாரும். ಎಲ್ಲರೂ ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே, ஆமென். உன்னதரே, உயர்ந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே, ஆமென். உன்னதரே, உயர்ந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுமா? ஆமென். ஹalleluya. நல்லா அடிப்பா. ஏய், ஆமென். ஹalleluya. ஓஹோ. நல்லா கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. ஆமென். ಆಮೆನ್.
இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய ಇದ್ದವರು ಇರುವವರು ಬರುವಂತವರಾದ கர்த்தர் ಕರ್ತನು அவர் பரிசுத்தர். ಆತನು ಪರಿಶುದ್ಧನು. அவர் நேற்றும் உயிரோடு இருந்தார், ಆತನು ನೆನ್ನೆ ಜೀವಂತವಾಗಿದ್ದರು, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், ಇವತ್ತು ಜೀವವಾಗಿದ್ದಾರೆ, நாளைக்கும் உயிரோடு இருப்பார். ನಾಳೆ ಆತನು ಜೀವವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் தான் மரணத்தை ஜெயமாக்கினார். ಆತನು ಮರಣವನ್ನು ಜಯವಾಗಿ அந்த கர்த்தர் ಮಾರ್ಪಡಿಸಿದವರು. இப்ப இங்க வந்திருக்கிறார். ಆ ಕರ್ತ ಇಲ್ಲಿ உங்க ಬಂದಿದ್ದಾರೆ. பிரச்சனைகளை மாற்ற போகிறார். ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ உங்களுக்கு ನೀಗಿಸುತ್ತಾರೆ, விடுதலை தரப்போகிறார். ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆ, உங்களுக்கு சுகம் தரப்போகிறார். ನಿಮಗೆ ಸುಖ ಕೊಡುತ್ತಾರೆ, உங்க கட்டுகள் அவிழ்க்கப்படும். ನಿಮ್ಮ ಬಂಧನದಲ್ಲಿ இயேசு ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು. என்ன சொல்லுகிறார்? ಯೇಸು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அவனுடைய கட்டுகளை அவிழுங்கள். ಅವರ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಿರಿ. ஹalleluya. ಹalleluya. இன்றைக்கு உங்க கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. ನಿಮ್ಮ ಕಟ್ಟುಗಳು உங்க ಬಿಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ, கட்டுகள் ನಿಮ್ಮ அவிழ்க்கப்படுகிறது. ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹalleluya. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. சேர்ந்து ಆದಿயும் ಅಂತ್ಯமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. வானம் பூமி மாறி போகும், வார்த்தை ஒன்று மாறுவதில்லை. சொல்லுங்க. வானம் பூமி மாறி போகும், வார்த்தை ஒன்று மாறுவதில்லை. ஆமென். ஹalleluya. ஓஹோ. ஆமென். ஹalleluya. எல்லாரும் ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். அதத்தான் நீங்கள் லாசருடைய வாழ்க்கையில ಅದೇ ಲಾಜರ ಜೀವಿತದಲ್ಲಿ சுத்தி இருந்தவன் செத்தவனை போல இருக்கிறான். ಸುತ್ತಲಿದ್ದವರು ಸತ್ತವರಾಗಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண்பிக்கணும். ಅದ್ಭುತವನ್ನು ದೇವರು ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. அதுக்கு ஒரு ஆமே இயேசு யாரு மேசியா யாருன்னு காண்பிக்கணும். ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಯಾರು, ಮೇಸಿ ಯಾರು ಅಂತ எல்லாம் ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. பகைக்கிறான், வெறுக்கிறான், வேற வேற வார்த்தைகளை எழுப்புகிறான். ಎಲ್ಲ ನಿರಾಕರಿಸಿ ತಲೆತಾರೆ, ಬೇರೆ ಬೇರೆ அதனாலதான் ಆದ್ರಿಂದಲೇ லாசருக்கு இங்க சரீர பலவீனம். ಲಾಜರಿಗೆ ಶರೀರ ರೋಗವು அங்க செய்தி போய் அவர் வரவில்லை. ಅಲ್ಲಿ ಸುದ್ದಿ ಹೋಗಿ ಬಂದಿಲ್ಲ. ஹalleluya. 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 சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். இப்ப இயேசு யாரு, ಯೇಸು ಯಾರು, மேசியா யாரு ಮೇಸಿಯ ಯಾರು எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಯ್ತು. இப்போ நீங்களும் ಇವಾಗ ನೀವು உங்க சபை மத்தவங்களுக்கு தெரியணும். ನಿಮ್ಮ ಧ್ವನಿ ಬೇರೆ நீங்க யாருன்னு மத்தவங்களுக்கு ನೀವು தெரியணும். ಯಾರಂತ ಬೇರೆಯವರಿಗೆ உங்க ஊழியக்கார் ಗೊತ್ತಾಗಬೇಕು. யாருன்னு மத்தவங்களுக்கு ನೀವು தெரியணும். ಯಾರಂತ ಹೊರಗೆ ಗೊತ್ತಿರಬೇಕು. இன்றைக்கு ಇವತ್ತು நீங்க ನೀವು சாக கொடுத்த உங்களை ಸಹಾಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟಂತ ನಿಮ್ಮನ್ನು உயிர்ப்பிக்கிற கர்த்தராய் உங்களுக்குள்ள ಪುನರ್ತನಗೊಳಿಸುವ வந்திருக்கிறார். ಕರ್ತನಾಗಿ ನಿಮ್ಮ ಬಳಿ ஆமென் ಬಂದಿದ್ದಾರೆ. சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. பக்கத்து பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ சாக ಹೇಳಿ. கொடுத்த உங்களை ಸಹಾಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟಂತ கர்த்தர் ನಿಮ್ಮನ್ನು உயிர்ப்பிக்கிறவராய் ದೇವರು வந்திருக்கிறார். ಪುನರ್ತನವಾಗಿ கரம் ಎಬ್ಬಿಸಿದ್ದಾರೆ. பிடிச்சு சொல்லுங்க. சாக கொடுத்த உங்களை, ಸಹಾಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟಂತ ನಿಮ್ಮನ್ನು, கைப்பிடிச்சு சொல்லு. சாக கொடுத்த உங்களை ಸಹಾಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟಂತ ನಿಮ್ಮನ್ನು உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். ಪುನರ್ತನ ஏய், ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ மைக்கேல் ಬಂದಿದ್ದಾರೆ. சொல்றா, சாக கொடுத்த உங்களை ಸಹಾಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟಂತ ನಿಮ್ಮನ್ನು உயிர்ப்பிக்க இயேசு வந்திருக்கிறார். ಪುನರ್ತನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಬಂದಿದ್ದಾರೆ. ஹalleluya. 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 தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த வார்த்தை உங்களுக்குள் ரீச் ஆகட்டும்.